தனி விஷயம். அந்த டாபிக்லாம் அதாவது இதெல்லாம் அவர் சொன்னார், அவ்வளவு சொல்லாம விட மாட்டேன். அது என்ன அவர் சொன்னதெல்லாம் நான் ஒரு ஞாபகம் படுத்திக்கிறேன். அவர் சொன்னது வந்து எப்ப சொல்லலாங்க, அதான் ஹலீஃபா பின்தோன்றல் ஜன்னத்துல செஞ்சிருக்குது. ஹலீஃபத்துல்லா, ஹலீஃபாங்கிறவர் அல்லாஹ்வுடைய ஆட்சியை தான் நிறைவேற்றுவாரு. அல்லாஹ்வுடைய ஆட்சியை நிறைவேற்றுவாருன்னு அடுத்தவன் சொத்து அபகரிப்பாரா? அந்த ஹதீஸ்ல வருது. இப்ப இன்கானல் இல்லாஹி ஹலீஃபத்துன் ஃபில் அர்தி, பூமியில வந்து ஒரு ஹலீஃபா இருந்தான்னு சொன்னா அவரை நீ பிடிச்சிக்க. இன் அகத மாலக்க, ஓன் சொத்து அவர் அபகரித்து கொண்டாலும் சரி. நம்ம சொத்து அபகரிக்கிறவரும் இந்த அல்லாஹ்வுடைய ஹலீஃபாவா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹலீஃபா இருந்தா பிடிச்சிக்கப்பா, அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஓன் சொத்து அவர் எடுத்துக்கிற ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை அடிக்கிற ஆளா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் சொத்தை உன் மாலக்கன்னு வர சொல்றாங்க. உன் சொத்தை அவர் எடுத்துக்கொண்டாலும்னா அவர் தூய்மையான ஒரு ஆட்சியை தான் குறிப்பிடுதுன்னு சொல்ல முடியுமா? அத அந்த ஹதீஸ்ல அப்படித்தானே இருக்குது. முடிஞ்சா அதனால இந்த ஹதீஸ் தெளிவா ஒண்ணுன்னா முடிங்க. ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்பதுக்கு அந்த ஹதீஸ்ல என்ன சொல்றீங்க? எஸ் நோ அது விளக்கி சொல்லுங்க. மக்களுக்கு வந்து மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து பின்னாடி பாத்துக்குவோம், டிஎம்எம்க்கு எல்லாம் பேசுவோம். சகோதரருடைய அணுகுமுறையை நம்மளால புரிஞ்சுக்கிட முடியல. நேத்து ஆரம்பத்தில் நாம வந்து சம்பந்தப்பட்ட விஷயத்தான் எடுத்து வைக்க நீங்க சப்ஜெக்டுக்கு வரவே இல்லை, சப்ஜெக்ட் வரவே இல்லை உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவர் என்ன கேட்கிறாரு அதுக்கு தான் நான் பதில் கொடுக்கிறேன். உடனே சம்பந்தம் இல்லாம பேசுறாங்கிறார். சகோதரருடைய அணுகுமுறையை நம்மளால புரிஞ்சுக்கிட முடியல. நேத்து ஆரம்பத்தில் நாம வந்து சம்பந்தப்பட்ட விஷயத்தான் எடுத்து வைக்க நீங்க சப்ஜெக்டுக்கு வரவே இல்லை, சப்ஜெக்ட் வரவே இல்லை உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அவர் என்ன கேட்கிறாரு அதுக்கு தான் நான் பதில் கொடுக்கிறேன். உடனே சம்பந்தம் இல்லாம பேசுறாங்கிறார். இந்த நேத்து பதில் கொடுக்காம விட்டதை இன்னைக்கு அவர் கேட்டார். 4-5 பேர் சமாஜ ஜமாத்திற்கு என்னன்னு கேட்டாரு. அடுத்தது இந்த இயக்கமே இல்லைங்கிற சமாச்சாரத்தை விடுபட்டு அதை கேட்டாரு. அப்ப அவர் எதை கேட்கிறாரோ அதுக்கு தான் நம்ம பதில் கொடுக்கிறோம். ஆனா நாம கேட்டதுக்கு இதுவரைக்கும் அவர் பதில் கொடுக்கல. கேட்டா பின்னால கொடுப்போம். அதுக்கு ஒரு தந்திரம் உண்டு. அந்த பின்னால கொடுக்கறது எதுக்கு டைம் எடுக்கிறது தெரியுமா? எங்கேயாவது அங்க ஒட்டையில ஏதாவது கிடைச்சா தூக்கி கொண்டு இந்த அப்பா நான் காட்டுறது. அது தந்திரம் எனக்கு தெரியும். என் கூட இருந்தவர்ல அவரு, என் கூட 1.25 வருஷம் இருந்தவர்ல, அவருடைய தந்திரங்கள்லாம் எனக்கு தெரியாதா? அவர் பின்னால போறது. நான் கேட்கிறேன், இதே நிலையில காதியானுடைய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. மேலப்பாளையத்தில் வச்சு முதல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய மரத்தை பத்தி பேசுவோம், அப்புறம் மனத்தை பேசணும். இவர் பிடிவாதம் பிடிச்சாரு. அவன் வந்து முதல்ல அதைத்தான் பேசணும், அதுக்கு பிறகு தான் மத்த சப்ஜெக்ட். இல்ல மத்த சப்ஜெக்ட் பேசணும் இவர். அதாவது அவன் பொய்யன்னு நான் நிரூபிக்கின்றாரு. இது 2 பேருக்குமே தக்கஃபார் போயிட்டே இருந்துச்சு. கடைசியில வந்து ரொம்ப மட்டரகமான ஒரு நோட்டீஸ் பட்டான். தொண்டி குதிரைக்கு என்னமோ சர்க்குனது சாக்குன்னு எல்லாம் போட்டான். அப்பதான் நான் கடமையா இது போனதான் நான் பதில் தர்றேன்னு சொல்லி நம்ம இதை எழுதணும். இது யாருடைய பிடிவாதம்? நான் கேட்கிறேன், அப்படி ஒரு பிடிவாதம் இதை பேசிட்டு தான் அதை பேசுவோம். இது முடிவுக்கு வந்தா தான் அதுக்கு முடிவுக்கு வருவோம். இந்த அப்படி நான் கேட்கிறேன், ஒப்பந்தம் பெருசா ஒப்பந்தத்தை பத்தி பேசினார்ல, ஒப்பந்தம் அப்படி ஒரு நிபந்தனை இருக்கா? எடுக்கிற சப்ஜெக்ட் முடிச்சிட்டு நான் சப்ஜெக்ட் போனுட்டு அல்லது குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கா? அல்லது தான் சொல்ற கருத்தை 10 பாட்டு ஏத்துத்தான் ஆகணும்னு சொல்லி தீர்ப்பளிக்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கா? நடுவருக்கு அந்த அதிகாரம் இல்லையே. ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். ஒப்புக்கொண்ட பிறகு அடுத்ததுக்கு போறோம். அப்ப நான் ஒப்புக்கொள்ளனா அடுத்ததுக்கு வரமாட்டார். இது நழுவி போற விஷயம் இல்லையா? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. இதே நழுவுறது, சந்தர்ப்பம் தேடுறது. அதுக்கு இப்ப பாருங்க, கேட்கிறேன். நேத்து நான் சொல்றேன், நேத்தே அவர் இந்த மாதிரி இருக்கிற ஹதீஸ ஆராய்வுன்னு சொன்னா பரவாயில்ல. நேத்து அதை ஏத்துக்கிட மாட்டேன்னு சொன்னாரு, இன்னைக்கு தூக்கிட்டு வந்திருக்கிறாரு. மத்த ஹதீஸ்களை பாப்போம்னு சொன்னா அது நீங்க எல்லாம் ஆராயம ஏன் வந்தீங்கன்னு கேட்கிறாரு. நீங்க என்ன சப்ஜெக்ட்ல கேட்கறீங்களா? இவர் அன்றைக்கு ஏன் நான் கேட்டோம், அது சம்பந்தப்பட்ட ஹதீஸ் இதெல்லாம் தரம்னு சொல்றதுக்கு அப்பவே அவர் சொல்லிருக்கலாமே. இவர் ஒப்பந்தப்படி நடக்கிறவர் தானே. அங்க இந்த விவகாரம் எல்லாம் வேண்டாங்க, நீங்க உங்களுக்கு தேவையான ஆதாரங்கள் எல்லாத்தையும் தேடி எடுத்துக்கிட்டு அப்புறம் சொல்லுங்க, ஒரு அவகாசம் போட்டு அன்றைக்கு நம்ம பேசிக்கணும் சொல்லி இருக்கணும். அப்ப இவர் சொல்றது நியாயம் இருக்குது. அடுத்தது இன்னும் பாருங்க, இந்த ஹதீஸ பத்தி நான் சொல்லவே கிடையாது. நேத்து ஒரு ஹதீஸ் அவர் எடுத்து வச்சாரு. அவர் எங்க பாருங்க எப்படி திசை திருப்புறாருன்னு பாருங்க. நேத்து புதிதாக ஒரு ஹதீஸ் எடுத்தார். அதுலதான் ஹலீஃபத்துல்லாங்கிற பதம் வருது. அதுல புதுசா, அதாவது இந்த அரபி தெரிஞ்சவங்களுக்கு அது ஒரு தந்திரம். அது அவங்க அதோடைய பரம்பரை அப்படிதான் இருக்கு. ஆரம்பத்துல இருந்தே நான் பார்த்துட்டேன். அன்றைக்கு அவர் நம்மளோட இருந்து அவங்கள அப்படி பேசினவர் தான். இப்ப அதே யுக்தி அவர் கையாளுறாரு. முதல்ல விளங்கிக்கிடுங்க, குர்ஆன் வந்து
எழுத படிக்க தெரியாத பாமரர்களுக்கு இறங்கியது. அந்த வசனம் சொல்றதே தெளிவானதுதான். அதுல எந்த விதமான இதுவும் கிடையாது. இவங்க அதுக்கு பெரிய வியாக்கியான வழக்கம் கொடுத்து புரிய வைக்கணுங்கிற நிலையில அது கிடையாது. அபூஜஹல் ஏன் ஜாஹில்ங்கிற பட்டம் வாங்கினான்? அவன் அரபி புலமை இதனால அவன் வீம்பு பேசினதான் ஆனான். இப்ப என்ன சப்ஜெக்ட் அவர் எடுத்து வைக்கிறான்னு இப்ப நான் கேட்கிறேன். இப்போ நான் தெளிவா சொல்றேன், சகோதரர் சொன்னதை வச்சே சொல்றேன். ஒரு சந்தர்ப்பத்தில் காயல் பண்ணத்துல போய் பேசினார். அங்க கேள்வி கேட்கப்பட்டுச்சு. இன்னும் சொல்ல போனா சகோதரர் லெப்பத்தமி இருக்கிற அவர் அதை கேட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். கேள்வி கேட்ட ஒவ்வொரு விஷயத்துக்கும் மதஹப் குடுமா குர்ஆன் ஹதீஸ பாருங்க, இருந்தா எடுத்துக்கிறீங்க, இல்ல என்றா வழிகேடு நரகத்துல கொண்டு சேர்க்கும், இப்படியே பதில் சொல்லி இருக்கிறார். இப்ப நான் கேட்கிறேன், ஜாக்கு குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கா? இல்ல, வழிகேடு நரகத்துல கொண்டு சேர்க்குங்கிறேன். தாமுமுக குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கா? இல்ல, நரகத்துல கொண்டு சேர்க்கும். அவர் சொன்னதான் சொல்றேன், நான் புதுசா சொல்லல. அழகா சொல்லுது இந்த ஹதீஸ். ஒவ்வொருத்தரும் நரகத்துக்கு இழுத்து கொண்டு இருப்பாங்க, யார் நரகத்துல போய் விழுவாங்கன்னு சொல்லுது. இந்த ஹதீஸ் அதான் சொல்லுது. காலம் சம்பவிக்கலண்டா எத்தனை கூட்டம் இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் இருந்துகிட்டு ஹக்குக்கு மாத்தமாக நரகத்தின் பால் அழைத்துக் கொண்டிருக்கிறாங்க. தர்காக்கார ஒரு பெருங்கூட்டம் இருந்துகிட்டு நரகத்தின் பால் அழைச்சிக்கிட்டு இருக்கான். தரீக்காக்கார ஒரு பெருங்கூட்டம் இருந்து அழைச்சிக்கிட்டு இருக்கான். மதஹபுக்கார ஒரு பெருங்கூட்டம் இருந்து அழைச்சிக்கிட்டு இருக்கான். எத்தனையோ இயக்கங்கள்ங்கிற பேரால் எத்தனையோ கூட்டம் வழிகட்டுக்கு அழைச்சிக்கிட்டு இருக்கான். எல்லாம் சொல்றது குர்ஆன் ஹதீஸ் தான் சொல்லி. அந்த காலம் சம்பவிக்கல சொல்லிக்கிறது எனக்கு புரியலையே. இந்த ஹதீஸ்ல தான் நான் கேட்கிறேன், ஆட்சிக்குன்னு ஒரு தனி அமீரும் ஜமாத்துக்குன்னு ஒரு அமீர், 2 அமீர் உண்டா? அதுக்கு அந்த ஹதீஸ்ல தான் கேட்கிறேன், வேற எங்கேயும் நான் கேட்கலையே. அமீர் ஆட்சிக்கு ஒரு தனி அமீர், ஜமாத்துக்கு ஒரு தனி அமீர், 2 அமீர் இருக்க முடியும். இருக்கிறதுக்கு ஆதாரம் கொடுக்க குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து தேடிக்கிட்டு இருக்காரு. எந்த ஹதீஸை தூக்கி போட்டு அப்படி எடுக்கலாம்? என்ன எனக்கு தெரியுமே அவருடைய பேச்செல்லாம் எப்படி வரும்ட்டு. எந்த ஒரு ஹதீஸ், அதாவது அவர் விருப்பம் என்ன தெரியுமா? அசல் பச்சையா சொல்றேன், அகமது ஜமாத்துடைய அதே பாலிசி. எங்கேயாவது ஒரு ஹதீஸ் குர்ஆன் எடுக்கிறது, அதுல இருந்து திசை திருப்புறது, ஆடியன்ஸை ஏமாத்தி போற. அவங்க என்ன நினைக்கிறாங்க? குர்ஆன் ஹதீஸ் தானே சொல்றாரு, ஏன் தவணை எடுக்கணும்? நான் ஏதாவது தவணை எடுத்தேன் அவங்க விஷயத்துல? நீ கேட்கறது ஏதாவது ஒட்டக்கொன்ன பதில் சொல்றேன்ல, அதுதான் உண்மையான இது. தவறை இதுக்கு அப்ப தயார் பண்ணி சொல்றதுக்கு அது எப்படி சொல்லலாம்? எந்த கிதாபை பெறலாம் பாருங்க. இந்த கிதாபை இல்லன்னு போனவர் அங்க போய் உட்கார்ந்து பெரட்டி இருக்கிறார். அவரே ரெக்கார்ட் தர்றாரு பாருங்க. பெரட்டி தனக்கு சாதகமான தூக்கிட்டு வந்துட்டார். நேத்து சொன்னார், அந்த எந்த மொழி விருப்பம் நான் ஏத்துக்கிற மாட்டேன். இவரே சொன்னார் ஒரு காலத்துல, யாரு சொல்லி இருந்தாலும் ஏத்துக்கிற மாட்டோம் குர்ஆன். உண்மையில நான் அப்படி சொல்ல கிடையாது. அதாவது தகவல் வரும் பொழுது தகவலுடைய இதை நாங்க பார்க்கத்தான் செய்வோம். கருத்து வரும் பொழுது யாருடைய கருத்தை ஏத்துக்கிற மாட்டோம், குர்ஆன் ஹதீஸ் சொல்ற கருத்தை ஏத்துவோம். இதுதான் நம்ம அண்டையில நிலைக்கு சொல்றோம். முகல்லிதர்கள் அதுக்கு மாத்தமா சொன்னாங்க. இப்ப அவங்களுடைய பாஷையை பிடிச்சிட்டாரு இவர். இது தகவலுங்க. ஒரு மொழியில இருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்கிறது. அப்ப அது தகவல். அப்ப அந்த தகவலுடைய அடிப்படையில அகராதியை பார்க்கணும், முஞ்சிதை பார்க்கணும். நமக்கு தெரியுமாங்க? உடனே இதுக்கு இதுதான் சொல்ல முடியும், யாராலையும் சொல்ல முடியாது. அப்ப அது சம்பந்தப்பட்ட ரெக்கார்டுகளை பார்க்கணும், தகவலை சேகரிக்கணும். தகவலை சேகரிக்க அவகாசம் வேணும். சகோதரர் சொன்னாரு, நான் நைட்டே நாம சகோதரன் அனுப்பணும். என்ன அனுப்பணும் தெரியுமா? அந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த ஹதீஸ் அஹ்மதுலயும் அபூதாவுதுல இருக்குது, அந்த 2 பாகங்களையும் கொடுத்து விடுங்கன்னு கேட்டோம். அந்த ஹதீஸ் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. நான் கேட்கிறேன், எங்க இருக்குன்னு தெரியாது, எப்படி நேத்து அதை இங்க எடுத்து வச்சாரு? உண்மையில அவர் நியாயம் சத்தியத்துக்கு கட்டுப்பவராக இருந்தா நேத்து அந்த ஹதீஸ் எடுத்து வைக்கும் பொழுது அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி எங்கிட்ட ஒப்படைச்சிடும். அதான் வாத்துக்கூடிய சரியான இது. அப்ப நாங்க அதனுடைய அறிவிப்பாளர் வருஷம் என்ன ஏதுன்னு பார்த்துக்க முடியும். செய்யல அவர் தவறான விஷயத்தை நாம கேட்டு விட்டோம். இன்னைக்கு காலையிலும் கேட்டு விட்டோம். கிதாபு தரல. இத்தனைக்கு வாதா பண்ணாரு. அன்றைக்கு ஒப்பந்தம் வர்றாருல, அந்த ஒப்பந்தத்துல எத்தனை ஒப்பந்தங்களை மீறான்னு நான் இப்ப சொல்றேன். கடைசியில் அதுக்கு வருவேன் அந்த பாயிண்ட்டுக்கு. ஒப்பந்தம் அவருடைய வாழ்க்கையில இன்னை வரைக்கும் என்னென்ன ஒப்பந்தங்கள் மீறி இருக்கிறாரு, இந்த ஒப்பந்தத்திலே எத்தனை விஷயங்களை மீறி இருக்கிறார் நான் காட்டுறேன். அப்ப இந்த அடிப்படையில நாம அவர்கிட்ட எதிர்பார்க்கிறது எதை தெரியுமா? ஒரு நேர்மையான, ஒரு உண்மையிலேயே சத்தியம் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையை தான் நம்ம எதிர்பார்க்கிறோமா? அல்ல, தன்னுடைய வாத திறமையை கொண்டு, தன்னுடைய ஜிக்ஜாக் வேலையை கொண்டு இருக்கிறவங்களை இது பண்ணிட்டு போற சமாச்சாரம். அப்படி நீங்க சொல்றதெல்லாம் ஆமாங்க கேட்டுக்கிட்டே சிரிக்கக்கூடிய கூட்டம் இருக்கு, நல்லா தெரியும். வேற ஒண்ணு வேண்டாம். அதுக்கு இப்ப நான் கட்டுறவா காயல் பண்ணத்தில் அவருக்கு காசட் இப்பவுமே காட்டுறேன், அதையும் கேளுங்க. இப்போ அவர் பேசுற தோரணையும் கேளுங்க. எதுல உண்மையிலேயே தக்குவாவுடைய பேச்சு இருக்கு நீங்க பார்க்கலாம். இப்ப அவருடைய பேச்சு எப்படி தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எச்சரித்தாங்களே, என்னது பேச்சில் கலையில் சிகிர் இருக்குண்டு, அந்த இத உதாரணம்
வேண்டாம். நான் சொல்றேன், எனக்கு அதுல நல்ல அனுபவம் இருக்கு. நான் பேசுறேன்னு வச்சுக்கிடுங்க, நான் சிரிச்சு சிரிச்சு பேசணும் வைங்க, இங்க உள்ள கூட்டம்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு ஒரு ஃப்ரீனஸ் வந்துரும். நான் வந்து ரொம்ப சரளமா பேச ஆரம்பிப்பேன். இது இயற்கையிலே மனிதனுக்கு உள்ள ஒரு சுபாவம். ஆனா இது தக்வாவுடைய பேச்சு அல்ல. ஏன்? ஜனங்களை சிரிக்க வைக்கிற குர்ஆன் ஹதீஸ் படி தப்பு. எவன் குர்ஆன் பேச்ச கேட்டு சிரிக்கிறானா அவன் உண்மையில தக்வாவுடையவனா இருக்க முடியாது. சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்ப இது உண்மையில அதுக்கு ஒரு செட்டப். இப்ப தலைவர்கள்லாம் வந்தாங்கன்னு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மாலைக்கு காசு கொடுத்து வாங்கி வந்தோன்னு யாரும் போட சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு செட்டப் உண்டாக்கி வச்சுக்கிட்டு அவங்க வந்து அதை இது பண்ணி வச்சு சொல்லிட்டு இவருக்கு ஒரு சிரிக்க. நான் சொல்றது உண்மையா தப்பாங்கிறத ஆரம்ப காலத்துல அவர் பேசின பேச்சு கேசட்டை போடுங்க, இப்ப பேசுற பேச்சு கேசட்டை போடுங்க, நீங்க நல்லா பாருங்க. அப்ப இது அழகல்ல. எனக்கு தேவை கேட்கறீங்க, பதில் கொடுக்குறேன், இதை நான் கேட்கல. அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஃபைனல் அத்தாரிட்டி நீங்களா? எனக்கு புரியலையே. ஆனாலப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதே தூக்கி எறிவோம், எங்களுக்கு தேவையில்லை, அவருடைய கருத்து எங்களுக்கு அவசியம் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருக்கிறவரு, ஜன்னத்தில் எழுதுறவரு, இமாம் அபு ஹனீஃபா இமாம் ஷாஃபி யாருடைய கருத்து தேவையில்லைன்னு சொல்றவரு, அவங்க கருத்தெல்லாம் தேவையில்லை, இப்ப ஏன் கருத்து தப்புன்னு நான் சொல்றேன் ஏத்துக்க. என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட வானலாவி அதிகாரம் இவருக்கு எங்க இருந்து கிடைச்சு? இவர் சொல்ற பொருளை நான் அப்படி ஏற்கணுமா? ஆட்சியாளர் ரைட், ஆட்சியாளர், அந்த ஆட்சியாளர் வந்து ஜமாத்துடைய அமீர் இல்லையா? அதுக்கு ஆதாரம் கொடுங்க. நான் ஆட்சியாளர் இல்லைன்னு சொன்னாதான் நீங்க அது கொண்டு வரணும். அமீர் வேற ஆதாரம் கொண்டாங்க. நிச்சயமா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை முறையில கிடையாது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வாழ்க்கை முறை கிடையாது, உமர் ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கை முறையில கிடையாது, உஸ்மான் ரலியல்லாஹு வாழ்க்கை முறை கிடையாது, அலி ரலியல்லாஹு தஆலா வாழ்க்கை கிடையாது. இன்னும் சொல்ல போனா குர்ஆனுக்கு மாத்தமா எத்தனை பேர் செஞ்சு அப்பவும் அவர்கள் தான் தலைவர்களாகவும் இதாகவும் இருந்தாங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய மாணவர் அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்றைக்கு ஹலீஃபாவுக்கு வந்து மார்க்க தீர்ப்பு இதா இருந்தார். எப்பொழுது பிரிஞ்சிச்சு? அரசியல் வேற மார்க்கம் வேறன்னு எப்பொழுது பிரிக்கப்பட்டுச்சு? யார் பிரிச்சா? அதுக்கு ஆதாரத்தை கொடுங்க முதல்ல. இந்த சொல்லப்பட்டிருக்க அமீர் ஆட்சியாளருக்கு மட்டும்தான் பொருந்தும், அந்த ஜமாத்துடைய அமீராக அவர் இல்ல, ஆதாரம் கொடுங்க. அதை விட்டு சும்மா 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 இப்படி அப்படி பேசுன எனக்கு தேவை. அந்த ஹதீஸ்ல நான் நீங்க சொல்லக்கூடிய கருத்தை ஏத்துக்கிறதா இருந்தா தெளிவா சொல்றேன். அந்த ஹதீஸ்ல வந்து இமாம் இருக்கு, ரைட், ஒத்துக்கிறேன். ரூலர் ரெண்டு அரபிக் இங்கிலீஷ்லயும் போட்டு ஒத்துக்கிறேன். ரூலர் இல்லைன்னு நான் சொல்ல கிடையாது. அந்த ரூலர் தான் ஜமாத்துடைய அமீருங்கிறேன். யார் ரூலரா இருக்காரு அவர் தான் ஜமாத்துடைய அமீர். அமீர் வேற, ஜமாத் ஆட்சியாளர் வேறன்னு சொல்றதுக்கு மார்க்கத்துல இடம் இல்ல, குர்ஆன் ஹதீஸ்ல இடம் இல்ல. இருக்குதா? ஆதாரம் கொடுங்க. அப்ப நான் பரிசீலனை பண்றேன். சும்மா நீங்க சொல்லிட்டா அவ்வளவு தெளிவா சொல்லிட்டேன், இவ்வளவு தெளிவா என்னதை சொல்லிட்டீங்க? சொன்னதே சொல்லி அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க சொல்றதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு அவ்வளவு வழக்கமா சொல்லிட்டு அவ்வளவு தெளிவா சொல்லிட்டேன். ரொம்ப தெளிவு தான், ரொம்ப தெளிவு. நானும் சிரிக்க வைக்க முடியாது அந்த மாதிரிலாம் பேசி. என்ன தெளிவு கொடுத்துட்டீங்க? நேரத்தில் பேசின அதே கருத்து தான் பேசிட்டு இருக்கீங்க. நான் கேட்கிற கேள்விக்கு கோ சம்மாக்குமுல் முஸ்லிமீன் பேரா இல்லையா எத்தனை முறை கேட்டுட்டேன், பதில் வந்துச்சா? அது சம்பந்தப்பட்டது தானே. ஜமாத்துல் முஸ்லிமீன் செயல்படலாமா கேட்டாச்சு. அது அல்லாத பேரு அதுல உள்ளதானே முஸ்லிம்ங்கிற பேரு குர்ஆன்ல வருது. அது என்ன? இப்ப வரைக்கும் பதில். இப்ப அது தேடுவாரு, எனக்கு நல்லா தெரியும். எங்கேயாவது ஒரு ஹதீஸ் வேற கருத்துல அந்த சம்மான் இருக்குமா தூக்கிட்டு வருவார். பாத்தீங்களா சம்மாவுக்கு இப்படி இருக்குது. அப்ப இந்த வாதம் போயிடும். எந்த வாதம்? அந்த இடத்துல அந்த ஹதீஸுக்கு என்ன பொருள், அந்த சம்மாவுக்கு என்ன பொருள் அப்பவும் போயிடும். அங்க உள்ளதுக்கு இங்க ஜாயின் பண்ணுவார். இப்போ ஏன்னா அவருக்கு தேவை இருக்க, அவருக்கு தேவையில்லாத இடத்துல அந்த இடத்துல அது, இந்த இடத்துல இதுவும் பாரு. அதெல்லாம் அந்த சாணக்கியமா பேச தெரியும் அவருக்கு. மற்றபடி உண்மை என்ன அதை எடுத்து வைங்க. ஜமாத்தை பிரிக்கிறது கூடாது, கொடிய குற்றம், பெரும் பாவம். ஒப்புக்கொண்டு ஒரே ஜமாத்தாக செயல்பட ஒப்புக்கொண்டதுக்குள்ள ஆதாரம் நஜாத்திலே இருக்கு. ஏன் பிரிஞ்சீங்க? நீங்க சொன்ன குற்றச்சாட்டுகளை சொல்றாரு. சம்பந்தம் இல்லாத கலப்பனா. எது சம்பந்தம் இல்லாத கலப்பன? பிரிஞ்சது பெரும் குற்றம், அதைத்தான் நான் குறிப்பிட்டேன். அப்ப நீங்க பிரிஞ்சு போறதுக்குள்ள ஆதாரத்தை தானே கொடுக்கணும். சம்பந்தம் இல்லாத ஆளுத கடிதம் படிக்கணும். நான் கிளப்பி விட்டேன்னா அதனால அதை வாங்கி படிச்சாராம். அது எப்படி படிக்கலாம்? அவர் வந்திருக்கிறாரா, இந்த விவாதத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறாரா, அதனுடைய உண்மை தன்மை உங்களுக்கு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாம படிக்கிறேன்னா என்ன நோக்கம்? அதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு இதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு வேற சொல்றாரு. உடன்பாடு இல்லாத ஏன் படிச்சாரு? அப்ப இது உண்மையிலே மக்களை வந்து ஒரு தவறான திசையில திருப்பது தான் நோக்கம். அப்ப அன்பு சகோதரர், நான் தயவு செய்து ஒன்று சொல்றேன். இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா இன்னும் 10 நாள் அவர் சொன்னார் அன்றைக்கு, அதுலயும் பெரிய சொன்னாரு. என்ன இத்தனை முறை பேசியிருப்போம்? அன்னைக்கு ஒரு 80 மணி நேரம் பேசியிருப்போமா கேட்கிறார். உண்மையிலே அவருடைய பேசினது 4 அமர்வு தான்.
இந்த விவாதம் நடிச்சோம் 4 அமர்வு தான். அதுக்கு பிறகு இப்பதான் வச்சிருக்கிறோம். 80 மணி நேரங்கிறாரு. எப்படி 80 மணி நேரம் கணக்கு போட்டாரு எனக்கு தெரியல. ஆக இந்த மாதிரி பேசினா பேசிக்கிறார். இப்ப நான் நேரடியா கேட்கிறேன், இந்த ஹதீஸை பத்தி தான் பேசுறேன், வேற எதையும் பத்தி பேசல. இந்த ஹதீஸ்ல இவர் சொல்லக்கூடிய இமாம் சொல்லக்கூடியது ஆட்சியாளர் மட்டும்தான், ஜமாத்துடைய அமீர் அவர் அல்ல. அமீர் ஜமாத்துடைய அமீர் ஒருவராகவும் ஆட்சியாளருக்கு அமீர் ஒருவராக இருக்க முடியும். குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு. ஆயத்த ஹதீஸ் எடுத்து கொடுக்கணும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அவரு மற்ற விஷயத்தை சொன்னெல்லாம் கண்டுக்கிற போறதில்லை. அங்க எப்படி பேசினாருங்க எப்படி பேசினாருங்கலாம் இல்ல. இப்ப சில விஷயத்தை சொல்லணும். கிதாபு தரலங்கிறாருல, ஒரு ஆளை அனுப்பி விட்டாரு, வந்த ஆளுக்கு 2 பேர் இருக்கிறாங்க. இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன்கிற ஹதீஸ் எந்தெந்த இடத்துல வருதுன்னா கேட்டு வந்தாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்க கேட்கிற ஆள் ஒழுங்கா எழுதி என்னென்ன ஹதீஸ் வேணும் கொடுத்து விடணும். நீங்க சொல்லி விடுறீங்க ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற ஹதீஸ் அவர் எடுத்து வச்ச ஹதீஸ், அதுதான் கேட்டாங்க எங்கள்கிட்ட, எங்க வருதுன்னு கேட்டாங்க. லைப்ரரி ஜான்ட்ரஸ்ல மேல இருக்குது, கலந்தர் எங்க இருக்காரு, அதுக்கு ஒரு மௌலவி இருக்காங்க பர்மனண்டா. நான் கலந்தருக்கு எழுதி கொடுத்து இந்த ஹதீஸை எடுத்து கொடுத்து அவங்க கேட்கிற கிதாபுகளையும் கொடுத்து விடணும், கையெழுத்து போட்டு கையில சீட்டை கொடுத்துட்டேன். நீங்க இருந்தீங்கல்ல, சீட்டு போட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். என்ன கிதாபு வேணாலும் வாங்கிட்டு போங்க. நானே போய் ஜான்ட்ரஸ்ல போய் எடுத்து கொடுக்கணும்லாம் நான் இல்ல, வேணுங்கிற கிதாபு ஃப்ரீ விட்டாச்சு உங்களுக்கு. அப்ப கேட்டு வந்தது நேத்து நம்ம எடுத்து வச்சோமே, அந்த ஹதீஸை கேட்டு விட்டோம்னு திருப்புறாருன்னா, அப்ப நீங்க போய் சொல்லி விட்டீங்களா? அந்த ஆளுக்கு வந்து புரியாம சொன்னாங்களான்னு தெரியல. என்னங்க சொன்னீங்க வந்து? ஆமா, நேத்து வந்து என்கிட்ட என்ன கேட்டீங்க? என்னங்க இந்த கொண்டாங்க சீட்டை கொண்டாங்க பாருங்க, அதுதானே கேட்டீங்க. இந்த தல்சமு போய் கேட்டிருக்காரு பாருங்க, இவர் கேட்டு எழுதி கொடுத்திருக்காரு. தல்சமு ஜமாத்துல் முஸ்லிமீன் இமாமுஹும்ங்கிறது இந்த கிதாபுல எழுதி கொடுத்திருக்காரு. இதா வேணும்னு கேட்டிருக்காரு. அப்ப நீங்க அங்க கேட்க வேண்டியானே, உடனே வந்து கேட்க வேண்டியான. அதனால கிதாபுகளுக்கு ஃப்ரீடம் கொடுத்தாச்சு உங்களுக்கு. நான் கேட்கிறேன், நேத்து நான் சொன்னேன்ல, எந்த கிதாபுல இருந்து கேட்க வேண்டியான எல்லாம் வச்சிருக்கிறோம், ஜெராக்ஸ் கொடுக்கணும்னு கடமை கிடையாது, கேட்டா கொடுத்துருவோம். கிதாபு எல்லாம் கொண்டு வந்து நேத்து நம்ம தெரியாம இனிமே தேடி பார்ப்போமா? அதாவது ஒரு ஹதீஸ் நம்மளா உண்டாக்கிட்டு இனிமேதான் கிதாபை தேடி பார்ப்போங்கிற அளவுக்கு சொல்றாரு அவரு. அதை விட்டு தள்ளுவோம். எல்லாமே எடுத்து அதை என்னென்ன கிதாபுல வருது நானே குறிச்சு நம்பர் வரைக்கும், அகமது 17680, எத்தனை நம்பர் ஹதீஸ் வரைக்கும் நான் குறிச்சு வச்சிருக்கேன். அபுதாவுது 3706 நான் குறிச்சு வச்சிருக்கேன். கிதாப் தர்றேன், டைரக்ட் கிதாபை தர்றேன் உங்களுக்கு. இப்ப தர்றேன். இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? ஜெராக்ஸ் இது உங்க அந்த கிதாபு தானே வேணும். எந்த ஜெராக்ஸ்? இதே ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துருங்க, முடிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, அதனால கேட்டு வந்தவர் வந்து நம்ம ஃபுல் இன்சார்ஜ் கொடுத்தாச்சு. அவர் ஒரு மௌலவி இருக்காரு, விவரம் தெரிஞ்சவர். இன்னது வேணும்ட்டு தெரிஞ்ச ஆளை கேட்டு விட்டு இதை கேட்கலங்க அதை கேட்கணுங்கன்னா இண்டெக்ஸ் இருக்கு, எடுத்து உடனே கொடுத்துட்டு போய் போறாரு. குர்ஆன் எந்த ஹதீஸ் எங்க வருதுன்னு பாக்குறதுக்கு இண்டெக்ஸ் இருக்கு. ஹிலாபத்துன்னு எடுத்தா எத்தனை ஹிலாபத்து அத்தனை ஹதீஸ் எடுத்து போடலாம். 10 நிமிஷம் எடுத்து கொடுத்துருவாரு. நீங்க கேட்ட முறை கேட்கறதுக்கு ஆள் போய் கேட்ட முறையில் கேட்டா கொடுப்பாங்க. நான் வந்து நீங்க ஒவ்வொரு வயசா கேப்பிய இந்த ராவி சரியான கேப்பிய நானே அலசி ஆராய்ச்சி சொல்றேன். உங்கள்ட்ட சொன்னேன் கிதாபுகள் ஃப்ரீ கொடுத்தாச்சு. இந்த அதில் எழுதியிருக்காங்க சீட்லயே பாருங்க. அதாவது அவர் கேட்டு விட்ட கிதாப் சுனன் அபுதாவுது, சுனன் அகமது, முஸ்லீம் ஆங்கிலம் வால்யூம் 3 வால்யூம் 9, தயவு செய்து மேற்காணும் ஆதார நூல்களை தந்து விடவும் கேட்டிருக்காங்க. ஆங்கில முஸ்லீம் நம்மள்ட்ட கிடையாது. நான் என்ன சொன்ன, மேற்கண்ட நூல்களை கொடுத்து அனுப்புவோம். கலந்தருக்கு கடிதம் போட்டு கொடுத்துருக்கேன். அந்த கையெழுத்து, என் கையெழுத்து. அப்புறம் திரும்பி வந்தாரு, வேற வேற கிதாபெல்லாம் தேவைப்படுது, எந்த கிதாபு கேட்டாலும் தர சொல்லுங்கன்னு சொன்னாரு. மேலும் இவர்கள் கேட்கும் நூல்களையும் கொடுக்கவும் அடுத்து ஒரு கையெழுத்து. நீங்க வாட்டு வாங்கிட்டு போயிட்டு நானே போய் உங்க எங்க இருக்கு தேடி எடுத்துறீங்களா? இந்த ஹதீஸ் எங்க இருக்குன்னு நேற்று கேட்க வேண்டியதானங்க. நீங்க இந்த நான் வாய்ச்ச அந்த ஹதீஸ் எங்க இருக்குன்னு நீங்க கேட்க வேண்டியதானே? அது உங்களுடைய மிஸ்டேக். அதாவது நீங்க வந்து நீங்க அவர்கிட்ட சொல்லிக்கிறீங்க, அவர் சொல்லிக்கிறாரு சார்பா அவர்கிட்ட சொல்லிக்கிறீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கிற சொல்லி பர்மிஷன் எடுத்துறதுக்கு ஆளு லைப்ரரியில கிதாபு நீங்க தடிக்கிற வேண்டியான முடிஞ்சு வச்சுக்கிற அந்த டாபிக் வேண்டியல சிதற்புறக்கா சொல்றேன். அதாவது இப்ப என்ன கேட்கிறாருன்னா, ஆட்சிக்கு ஒரு தலைவர் அமீர் இமாமு, மற்றதுக்கு ஒரு அமீர் என்பதற்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்கிறாரு. அதான் தலைப்பு, அதான் விவாதம். என்ன விவாதம்? அவர் என்னமோ அதுதான் விவாதம் பேசிட்டு இருக்க மாதிரி சொல்றாரு. இமாம் தான் ஆட்சியாளர் தான், சரி ஆட்சியாளர் தான் அமீர், ஆட்சியாளர் இல்லாத இன்னொரு அமீர் இருப்பாரா? அப்படியெல்லாம் நம்ம யாரும் பேசிக்கிட்டு இருக்கல. அந்த டாபிக் இன்னும் வரல. என்ன பேசுறோம்? ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று நீங்கள் இயங்குகிறீர்கள். பேர் வச்சோன்னா அதுக்கு ஒரு சொல்லிட்டு இருப்பார். இயங்குகிறீர்கள்.
இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று இயங்குவதற்கு ஒரு ஹதீஸை ஆதாரமாக காட்டினீர்கள். அந்த ஹதீஸ் நீங்கள் சொன்ன வாதத்திற்கு உகந்ததாக இல்லை. நீங்க சொன்னா நான் ஏத்துக்கிறேனா, வற்புறுத்த முடியுமா? நான் வற்புறுத்த அருவாகத்தை வச்சு வற்புறுத்துறேன். நியாயமான வாதங்களை எடுத்து வச்சு வற்புறுத்துறேன். ஒத்துக்கிறது தான் வேணும். அதான் உங்களுடைய தார்மீக கடமை. ஒத்துக்கிறாட்டி ஒத்துக்கிறேன்னு போங்க, காரணத்தோட மறுங்க. மக்களுக்கு தெரியறதுக்காக தான் அதை கேட்கிறேன். நான் தெளிவா கேட்கிறேன். ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று நீங்கள் இயங்குகிறீர்கள், நேற்று நடந்த சாராம்சம், அதுக்கு என்ன ஆதாரம்னு நான் கேட்கிறேன். நீங்க ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று வரக்கூடிய ஒரு ஹதீஸை ஆதாரமா காட்டினீங்க. அது நீங்க சொன்ன அர்த்தத்தில் இல்லைங்க. நீங்க இயங்குறது இமாமாக நீங்க இருந்து இயங்கல. இமாமு இருக்கும்போது அவரை போய் பிடிச்சிக்கேன்னு ஹதீஸ் சொல்லுது. ஆட்சியாளர் இருக்கும்போது நீங்க ஜமாத்துல் முஸ்லிமீன் இயங்குறீங்களே, நீங்க ஒரு இமாமா? இமாம் இருந்தால் அவரை விட்டுக்கூடாது என்று அந்த ஹதீஸ் சொல்லுது. இந்த மாதிரி ஜமாத்து முஸ்லிமீன் இயங்கினால் அவங்கள்ட்ட போன்னு சொல்லல. அந்த ஹதீஸ் நல்ல பாயிண்ட் விளங்கிருங்க. அந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா, இமாம் ஒருவர் இருந்தார்னு சொன்னா, ஆட்சியாளர் ஒன்னு இருந்தார்னு சொன்னா, நீ அவரோட போய் சேர்ந்துக்க, அவரை பிடிச்சிக்கன்னு ஹதீஸ் சொல்லுது. இதே நீங்க ஆட்சியாளரா இல்லாத நீங்கள் ஆதாரமா எடுத்து வைக்கிறீங்க. அதான பாயிண்ட். ஆட்சியாளரை நீங்க ஜமாத்துல் முஸ்லிமீன் சொல்லிக்கிறீங்க, ஆனா நீங்க இமாம் இல்ல, ஆட்சியாளர் இல்ல. அப்ப ஆட்சியாளர் இல்லாத நீங்க இந்த ஹதீஸை வைத்துக் கொண்டு என்ன கேட்கறீங்க? இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாங்கள் ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று இயங்குகிறோம். இந்த ஹதீஸ் அடிப்படையில் இயங்குவது உண்மையாக இருந்தால் நீங்கள் இமாமா? உங்களை எவனாவது பிரிந்து சென்றால் அவனை கொள்வீர்களா? அப்படிதான் ஹதீஸ் இருக்குது. இமாமுக்கு கீழே இருந்தோமே ஆனால் பிரிஞ்சா கொல்லணும். இமாமு கட்டுப்பட மாட்டேன்னா புரட்சி ஆயிடுது. அமீர் விஷயத்துக்கு வேற, இமாமு விஷயம் வேற. இமாமுக்கு கீழே இருந்து கொண்டிருக்கும் போது சில பேர் இந்த பிரிஞ்சு உங்களோட இருந்தா வந்துட்டாங்க. நாங்களாம் நிர்வாகி, பத்திரிகை நிர்வாகி, இமாமுடு ஏத்து அமீரா ஏத்து வந்துட்டாங்க. கொள்ளுவீங்களா? போய் கொல்ல ஃபத்வா கொடுப்பீங்களா? அல்லது இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை எல்லாம் அமுல்படுத்துவீங்களா? அல்ல அது அவங்க மீது அந்த மக்களுக்கு பாதிப்பு வரும் பொழுது படை திரட்டி கொண்டு தளபதியாக போய் சண்டை போடுவீங்களா? அதானங்க இமாமு. காத்தலும் வராயி தானே. அவருக்கு பின்னால் அணிவகத்தில் அவர் முன்ன நிற்பார், பின்னாடி மக்கள் நின்று போர் செய்வார்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நான் கேட்கிற கேள்வி நல்லா விளங்கிக்கிறங்க. இமாமு அவர் தான் அந்த ஜமாத்துக்கு அமீர்னு கேட்கிறாரு. சரி, அந்த ஜமாத்துக்கு அவர் அமீர், இமாமு தான் பெரிய அமீர், அதுல சந்தேகம் கிடையாது. அமீருல் உமரா அவர். இமாமா இருக்க அவர் அமீரா இல்லையா? ஆமா, இமாம் தான் அமீர். ஒரு ஜமாத்துக்கு இமாம் இருந்தாருன்னா அவர் தான் அமீர். அமீர்கள் எல்லாம் இமாம் இல்ல. நல்லா விளங்கணும். அமீர்னு சொல்ற எல்லாரும் இமாம் இல்ல. ஆனா இமாம் அமீராவும் இருப்பார். ரெண்டுக்கு வித்தியாசம் விளங்கிடணும். இமாம்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் தான் அவ்வளவுக்கு சேர்த்து அமீர். அமீர்னு ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் இமாம்னு இருக்க முடியாது. அப்ப இமாம்ங்கிற சின்ன சின்ன விஷயங்களுக்கு நியமிக்கப்படக்கூடியவரா இருப்பார். ஒவ்வொரு துறைக்கு நியமிக்கப்படக்கூடியவரா இருப்பார். ஒவ்வொரு ஊருக்கு நியமிக்கப்படக்கூடியவரா இருப்பார். ஒவ்வொரு காரியத்துக்கு ஜக்காத்துக்கு ஒரு அமீரை நியமிப்பாங்க. அதுக்கு சரி, அமீருங்கிறவர் நியமிக்கப்படக்கூடியவரா இருப்பார். இப்ப நம்ம கேட்கிற கேள்வி ஒரே என்ன பாயிண்ட் நான் விளங்கிருங்க. புடிவாதம் முடிக்கிறாங்க, அதையே திருப்பி திருப்பி சொல்றேன். அதானுங்க ஜீவன். இன்னும் அதையே திருப்பி திருப்பி சொல்றேன்னா அதை தானே நீங்க ஆதாரமா எடுத்து வச்சீங்க. அதுதான் நான் கேட்கிறேன். இதுக்கு என்ன விளக்கம் எனக்கு சொல்றீங்க? நீங்க இமாமா? அதாவது இந்த ஹதீஸை வச்சுதான் உங்க நிலை நியாயப்படுது. நல்லா விளங்கிருங்க. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தான் சொல்றேன், அவருக்கான நான் சொல்லல. இந்த ஹதீஸை வச்சு ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று அவர் இயங்குகிறார். அதுக்கு என்ன ஆதாரம் காட்டுறாரு? ஜமாத்துல் முஸ்லிமீனை பிடித்துக் கொள்ளுங்கிற ஹதீஸை ஆதாரம் காட்டுறாரு. இதுதான் அவருக்கு ஒரே ஆதாரம். அப்ப இதுதான் ஆதாரம் சொன்னா அந்த ஹதீஸில் என்ன சொல்லப்படுது? அடுத்து அந்த ஜமாத்துக்கு ஒரு இமாம் இருப்பார்னு சொல்லப்படுது. இமாம் இருக்கிற ஜமாத்தை தான் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அப்ப இமாமோடு செயல்படக்கூடிய ஒரு ஜமாத் இருந்தால் அவங்கள மட்டும் நீ விட்டுறாதுன்னு அந்த ஹதீஸ் சொல்லுது. இமாம் இல்லாத நிலையில் நீங்கள் ஒரு ஜமாத் அமைச்சிருப்பதற்கும் இமாமோடு ஜமாத் அமைக்கிற ஹதீஸை கொண்டு எப்படி ஜாயின் பண்றீங்க? உங்களுக்கு இந்த ஹதீஸ்ல பாயிண்ட் இல்ல. இதை மற்ற விஷயத்தை ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேட்டா அது இதுதான் பேசணும் இருக்குதா? அதுதான். அப்படி கிடையாது. இதுல சொல்லக்கூடிய விடையில் அதுக்கு விடைக்குது. இனிமே தேடிக்கிட்டு இருக்க மாட்டோம். இனிமே போய் தேடுவோமா? இன்னைக்கே நீங்க பாயிண்ட் ஒத்துக்கிட்டா இன்னைக்கு தான் சொல்லி ஆகணும். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இனிமே தான் நம்ம தேடுவேன்னா இன்னைக்கே பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்கன்னா நான் இன்னைக்கு தானே நீங்க ஜமாத்துல் முஸ்லிம் ப்ரூவ் பண்ணிட்டேன்னு வைங்களேன். இன்னைக்கு நான் எதை ஆரம்பிக்கணும்? ஜாக்க ஆரம்பிக்கணும்ல. அப்ப இனிமே நான் தேடுவேனா? அப்ப இனிமே தேடுறேன் நான் உட்கார்ந்துருப்பேனா? அப்ப எதுக்குன்னு கேட்டா இது மறக்கடிக்கப்படணும். அவர் எடுத்து வச்சு அதை அப்படி மறந்துட்டு வேற விஷயங்களுக்கு அப்படி போயிட்டா இது ஒண்ணும் இல்லாம போயிடும். 4 அனுபவத்தை வச்சு சொல்றேன். பலரை பேச விட்டு அவங்க ஒண்ணு கிளப்பி விட்டுருவாங்க. சர்ச்சை எதுல வந்து தெரியுமா? கிதாபு கொடுத்த சம்பந்தமா 1 மணி நேரம் சர்ச்சை நடக்க போறோம். இப்ப கிதாபு சர்ச்சை இல்ல. இதுக்கு தயவு செய்து நீங்க விளக்கமே சொல்ல வேணாம். நீங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்கிறேன் இந்த கிதாபு சம்பந்தமா. என்ன அதுக்கு நேரத்தை எடுத்துட்டு இருக்க வேணாம்.
நான் அங்க பேசுறேன் இங்க பேசுறேன் சொல்ல வேணாம், அதுக்கு நேரத்தை ஒதுக்க வேணாம். நான் கேட்கிறேன் என்ன தெரியுமா, பாயிண்ட் இப்படி திசை திருப்பி தீர்வு கிடைக்காதுக்கு என்ன காரணம்னு நான் தீர ஆலோசிச்ச பிறகுதான் இதை சொல்றேன். ஒவ்வொரு தடவையும் பேசுவோம், அதுக்கு சப்போர்ட்டா ஒன்னு ஒரு விஷயத்தை எடுத்து வைப்போம், அல்லது எங்கேயாவது நடந்திருக்கும், அதை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதுலயே வாதத்தை கொண்டு போயிடுறது. பாருங்க, கித்தாபுக்கு தான் வாதம் நடக்க போகுது. பாருங்க, கித்தாபு சம்பந்தமா உள்ளது 15 நிமிஷம் இப்ப டைம் நடக்க போகுது. அது வேண்டியது இல்லை. நீங்க இந்த கித்தாபு தரலைங்கிற ரெக்கார்ட் பண்ணிக்கிறீங்க 2வது தடவை. அதுக்கு நம்ம ஒரே வார்த்தையை சொல்லிட்டு போயிருங்க, இவர்கள் கித்தாபு கட்டம் தரலைன்னு ரெக்கார்ட் பண்ணிட்டு போயிருங்க இந்த கேசட்லயே. அது எனக்கு தேவையில்லை. அப்படி ரெக்கார்டானாலும் எனக்கு பரவாயில்லை. நான் வாக்குறுதி மீறியவன் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேங்க, அதுக்கு எனக்கு பரவாயில்லை. நான் மோசடிக்காரன் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேங்க. அதனால அது தலைப்பு பேசும்போது வழக்கம் சொல்லிக்கிறோம். நமக்கு தேவை ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற பெயர், ஒப்பந்தம் அப்படிதான் இருக்குது. ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற பெயரில் செயல்படுவதா அல்லது வேறு பெயர்களில் செயல்படுவதா, இதுதான் கேள்வி. நீங்க உங்கள் வாதம் ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற பெயரில் செயல்படணும். நீங்க அதுக்கு ஆதாரம் சொல்லாம 2 அமர்வு இழுத்தடிச்சீங்க. ஜமாத்துல் முஸ்லிமீன் செயல்படுறதுக்கு ஆதாரம் காட்டுங்க பாய், நான் உங்கள்ட்ட கேட்டேன். 2 அமர்வுல சொல்லாம வேற வேற கதைகளை சொன்னீங்க. நான் நெருக்கின பிறகு அந்த ஒரு ஹதீஸை நீங்க எடுத்து வச்சீங்க, ஜமாத்துல் முஸ்லிமீன் ஹதீஸை எடுத்து வச்சீங்க. அது இமாமோட ஆட்சியை பத்தி சொல்றதுங்க. ஆட்சிக்கு நீங்க என்ன ஆட்சியாளரா, நீங்க இமாமா? நீங்க இமாமா இருந்தா நாங்க ஒரு நேரம் ஓபன் டிக்ளேர் பண்றேன். அந்த ஹதீஸை நாங்க புரிஞ்சுக்கிட்ட அடிப்படையில் நீங்க இமாமுன்னு சொல்லுங்க. இமாமுன்னா சும்மா சொல்றது இல்ல, இமாமாக நீங்க இருங்க. இப்பவே பின்னாடி வந்துடுறோம். அப்ப இமாமுக்கு அர்த்தத்தை நீங்களும் ஒத்துக்கிறீங்க, அது இமாமத்தான் சொல்லுது. இன்னொன்னு சொல்றாரு, இந்த இங்கிலீஷ் எல்லாம் நேற்று மறுத்தாங்க, இன்னைக்கு ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நான் ஒத்துக்கலையே, அதுல தப்பு இருக்குன்னு சொன்னேன். இங்கிலீஷ நான் ஒத்துக்கல, எந்த மொழிபெயர்ப்பையும் ஒத்துக்கிற வேணாம். நம்ம ஆராய்ச்சி பண்ணி எது கரெக்ட் கண்டுபிடிச்சிக்கலாம், நம்ம ஆர்குமெண்ட்ல கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொரு மொழிபெயர்ப்பு பார்க்க வேண்டியது. அது காரணத்திலாம் சொல்றேன், மொழிபெயர்க்கிறவங்களுடைய நிலைமை வேற, ஆர்குமெண்ட் பண்றவங்களுடைய நிலைமை வேற நான் சொல்லி காட்டுறேன். அதே இதுல கதப்புங்கிறது தப்ப அர்த்தம் செஞ்சிருக்காங்கன்னு வர சொன்னேன். அதே இங்கிலீஷ்ல இவர்கள் அவர்களை நரகில் தூக்கி எறிவார்கள் மூலத்தில் இருக்குது, தூக்கி எறியப்படுவார்கள் அவர் இங்கிலீஷ்ல எடுத்திருக்காரு. இதெல்லாம் தப்புகள் வரும். எதுக்கு இதை நான் சொல்றேன்னு கேட்டா, நீங்கள் எதை நம்பினீர்களோ அதுவும் உங்களை கைவிட்டுருச்சேங்கிறது தான் சொன்னேன். இந்த இங்கிலீஷ் மூலமும் அதை நான் ஒரு ஆதாரம் எடுத்து வைக்கிறேன். ஆதாரம் இல்லை என்றால் இன்னைக்கு ஆதாரமா இங்கிலீஷ் ஒத்துக்கிட்டாருன்னா நான் இங்கிலீஷ் ஒத்துக்கிட்டேன், இன்னைக்கு ஒத்துக்கல. இதை வச்சு நான் திரும்ப உங்கள்கிட்ட வலியுறுத்தவே இல்லை. இங்கிலீஷை வச்சு இங்கிலீஷ்ல இருக்குன்னா ஒத்துக்கிறேன்னு நான் சொல்லல. நான் கேட்கிறது இமாமுன் என்பதற்கு என்ன அர்த்தம், அல் இமாம் என்ன அர்த்தம்? இமாம் என்பதற்கு அர்த்தம் என்ன, அல் இமாமுக்கு என்ன அர்த்தம், ஜமாத்துக்கு என்ன அர்த்தம், அல் ஜமாத்துக்கு என்ன அர்த்தம்? நேற்று சொன்ன விளக்கம் தான். அதனால நல்ல தெளிவா இந்த ஜமாத்துல் முஸ்லிமீன் இல்ல நாங்களா வச்சுட்டு சொல்லிட்டு போங்களேன். இதுல ஏன் என்னன்னா காட்டி கொடுங்களேன். 2 தானே முன்னாடி 2 கேள்வி தான் இருக்கு. ரசூலுல்லாஹ் முஸ்லிமீன் தான் வச்சாங்க, நாங்களாகத்தான் மறுபடியும் ரசூலுல்லாஹ் வச்சான்னு சொல்லுவார். போவாங்க, அதாவது திரும்பவும் இப்ப எந்திரிச்சு என்ன சொல்ல போறாருன்னா, அல்லாஹ் முஸ்லிமின் பெயர் வச்சான், ஜமாத்துல் முஸ்லிமீன் ரசூலுல்லாஹ் சொன்ன அடிப்படையில் செயல்படுறோம் திரும்பவும் இப்ப சாட்சி இருக்காங்க. 4 தடவை இப்படி சொல்லியிருக்காரு. மறுத்த பிறகு சொல்லியிருக்கனால சொல்றேன். இல்முல் கைப் இருக்கான்னு அதுக்கு ஒரு வாதம் பண்ணுவார் 10 நிமிஷம். அவன் நான் சொல்வது எப்படி தெரியும், இவர் அல்லாஹ்வாண்டு, அதுக்கு நீங்க பதில் சொல்ல வேணாம், அனுமானத்துல. நான் கேட்கிறேன் என்ன தெரியுமா, ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற பெயர்ல செயல்படுறதுக்கு ஆதாரம் ரசூலுல்லாஹ் வச்சாங்களா? அப்படி ஒரு பெயர் வச்சாங்களா? தன்னுடைய ஜமாத்துல் முஸ்லிமீன் சொல்லிக் கொண்டாங்களா? அல்ல இந்த ஹதீஸ்ல நீங்க சொல்ற மாதிரி ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று இயங்குறவங்கள்ட்ட போய் சேர்ந்துக்கிறீங்கன்னாங்களா? ஆட்சியை பற்றி சொன்னாங்களா? இல்ல, ஆட்சியை தான் சொன்னாங்க. உங்க மனசாட்சிக்கு கரெக்டா தெரிஞ்சா இது நான் ஒத்துக்கிறேன் தானே நீங்க சொல்லணும். அப்படி நிர்பந்தப்படுத்துறதுக்கு ஒப்பந்தத்தில் இடம் இருக்காண்டா? இது என்ன? இது நான் ஆர்குமெண்ட் தானே பண்றேன், நிர்பந்தப்படுத்துறதுக்கு இடம் இல்ல. உங்களை எப்படி நாங்க நிர்பந்தப்படுத்த முடியும்? நடுவுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. வற்புறுத்துவோம், நியாயத்தின் அடிப்படையில் வற்புறுத்துவோம், காரண காரியத்தோடு வற்புறுத்துவோம். காரண காரியத்தோடு நீங்க நிராகரிக்க நாங்க ஆசைப்படுறோம். சும்மா முடியாது, இவர்கள் என்ன சொன்னாலும் அது நடக்குன்னு சொல்லாம இவங்க சொல்றாங்க பாருங்க, இப்படி வழங்காம அர்த்தம் செய்யறாங்க. இமாமுக்கு இதாங்க அர்த்தம், ஜமாத்துல் முஸ்லிமீன் பேரட்டாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு ஆதாரத்தை காட்டுங்களேங்க. நான் உடனே எல்லாரும் தெரிஞ்சு போயிருமே, என்னடா இவ்வளவு தெளிவா காட்டிவிட்டாலும் மறுபடியும் வளர்றாங்கன்னு சொல்ல மாட்டீங்க? உங்களுக்கே பூரா தெரியும். நேத்துல அந்த அளவுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது நேத்துல இருந்து என்ன விஷயம் ஒண்ணு முடியல, இல்லன்னா இல்லன்னு நானா தான் ஜமாத்து வச்சுக்கிட்டேன். ரசூலுல்லாஹ் ஜமாத்துல் முஸ்லிம் வைக்கல, அதை குறிப்பிடலன்னு ஓப்பனா ஒத்துக்கிட்டு ஆகணும். இப்போ வற்புறுத்த தான் செய்யறேன், காரண காரியத்தோடு வற்புறுத்தணும். நீங்க இதுக்கு என்ன பதில் வேணாலும் சொல்லிட்டு போங்க. திரும்ப நான் கேட்கறதான், அப்ப அந்த இமாம் அமீரா இல்லையானா? அந்த இமாம் தான் அமீர், அந்த இமாம் தான் அமீர். அமீர் எல்லாம் இமாம் இல்ல, அதான் அதுக்கு உங்களுக்கு பதில். அமீரா இருக்கிற அவ்வளவு பேர் இமாம் இல்ல. எத்தனை அமீர்கள் இருக்காங்க? நீங்கள் அமீர் தான். அமீரா இருந்து கொண்டு ஒரு நீங்க ஜமாத்துல் முஸ்லிமீன் என்ற இயக்கத்திற்கு நீங்கள் அமீர், அதுக்கு ஒரு இயக்கம் ஒரு விளக்கம் சொல்லுவாரு. பாயிண்ட் தான் அது. இமாமுக்கு நீங்க அதுக்கு அமீர், நீங்கள் இமாம். கமாலுதீன் மதனி ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸுக்கு அமீர், அவர் ஒன்னு இமாம் கிடையாது. தப்லீக்கு ஒரு அமீர் ஒருத்தர் இருப்பாரு, யாருன்னு தெரியல, அவரு தப்லீக் அமீர், அவர் இமாம் கிடையாது. அப்ப அமீர்கள் எல்லாம்
ஏதோ அந்த கூட்டமைப்புக்கு சும்மா ஃபார்மாலிட்டியா தலைமை தாங்குவாங்களே தவிர பவரை செலுத்தி, ஆட்சியை செலுத்தி, அதிகாரத்தை செலுத்தி செய்ய மாட்டாங்க. அப்ப இமாம் என்று நீங்கள் ஒத்துக்கொண்டீர்களே, ஆனால் இமாம் எப்படி இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதெல்லாம் உங்களுக்கு இருக்கான்னு பரிசீலிப்போம். நான் தான் இமாமுன்னு ஒத்துக்கிறேன், அப்படியா சொல்லுங்க. இமாமுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் இமாமு தான் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப இமாம்டா இதெல்லாம் கொஞ்சம் செஞ்சு காட்டுங்க, நான் கேட்கிறேன். இதுதாங்க திரும்ப மத்த எந்த விஷயத்தையும் நீங்க சொல்ல வேண்டியதில்லை. சொன்னா சொல்லிட்டு போங்க, சொன்னா நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். சகோதரர் இப்போ நாம கேட்டதுல ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறாரு. அதாவது அந்த ஹதீஸ்ல இமாம் என்று சொல்லப்பட்டிருக்குது, ஒத்துக்கிறோம், அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனா அதே சந்தர்ப்பத்தில் அந்த அமீரா இமாமா இருக்கக்கூடிய ஒருத்தனை ஜமாத்துக்கு அமீராக இருப்பாரு. அதுக்கு வேற இமாமும் இதுக்கு வேற அமீருங்கிற அடிப்படையில் உண்டா அப்படிங்கறத நம்ம கேட்டோம். அதுக்கு மட்டும் மத்தெல்லாம் அவர் என்னெல்லாம் சொன்னார், சரியா சொல்லட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. அது வாடிக்கை நேரத்தில் தான் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப அதுக்கு தான் நாமளும் அது முதல்ல அதுக்கு விளக்கத்தை கொடுத்தோம். அவர் சொல்றதான் இமாம் எல்லாம் அமீர, அதாவது அமீர் எல்லாம் இமாமாக இருக்க முடியாது. எந்த கருத்துல? ஆட்சியாளர் அடிப்படையில். அதே சந்தர்ப்பத்தில் அமீர் எல்லாம் இமாமாக இருக்க முடியும். இப்ப தொழுகை நடத்துறாரு, அவர் யாரு? அவரே ஒத்துக்கிட்டே தான் நேற்று. அப்ப அந்த இடத்துல அவர் இமாம் தான். இப்ப நாம இங்க என்ன விளங்க வேண்டியது தெரியுமா? ஒவ்வொரு விஷயத்திலையும் ரசூலுல்லாஹ் விட்ட அழகிய நடைமுறை இருக்குது. அந்த அழகிய நடைமுறை நாம் ஏற்றுக்கொள்வோமேயானால் இந்த விவகாரமே வராது. மற்றபடி நாம இந்த மாதிரி பேசிக்கொள்றதா இருந்தா, முக்கல்லிது மொழிகள்கிட்ட பேசினாலும் இதே நிலை தான் நீடிக்கும், தர்கா மொழிகிட்ட பேசினாலும் இதே நிலை தான் நீடிக்கும். அதாவது ஒரு நியாயமான ஒரு அணுகுமுறைக்கு வந்தாதான், ஒரு வார்த்தையை படிச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை படிச்சுக்கிட்டு நான் கேட்கிறேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் வந்த நேரத்தில் அவங்க அமீரா இருந்தாங்களா, இமாமா இருந்தாங்களா? யார் எப்படி இருந்தாங்க? இவருடைய பாஷைப்படி பார்க்க அமீரா தான் இருந்தாங்க. ஆட்சி எதுவுமே இருக்கல, ஆட்சியே இல்ல. ஆட்சி இல்லாத வெறும் அமீரா தான் இருந்தாங்க. ஆனா தன்னுடைய கவனத்தெல்லாம் செலுத்தி வேற எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்தாம அந்த அல்லாஹ்வுடைய ஆட்சியை நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சமுதாயத்தை உருவாக்குனாங்க. ஆட்சிண்டா முதல்ல சகோதரர் விளங்கிறனும், இறையாட்சிண்டா இந்த மாதிரி இந்த தனம் இருக்குல்ல, அந்த ஜனநாயக ஆட்சி இருக்குது. அதாவது 10 அறிஞர்களும் 11 முட்டாள்களும் சேர்ந்தா 21 அடிமுட்டாள்கள், அதை உருவாக்குறதா ஜனநாயகம். அந்த 11 பேர் எதை சொல்றானோ இவன் ஏத்துக்கிட்டாங்க, செயல்படுத்தி ஆகணும். விபச்சாரம் கூடனா கூடும், சாராய கடை திறக்கலாம். இந்த ஜனநாயக ஆட்சி முறையை இஸ்லாம் சொல்லல. அந்த ஜனநாயக முறை ஆட்சியை உண்டாக்கக்கூடிய திட்ட சகோதரத்தை இருந்தா இவர் இந்த இதெல்லாம் சொல்லலாம். நாம அதை சொல்லல. இஸ்லாமிய ஆட்சியை நிலைநாட்டுறதுன்னு சொன்னா அதுக்கு வழிமுறை தான். எப்படி இப்பயுமே நான் இமாமான்னு கேறாருன்ட்ட அப்படி சொல்ல கிடையாது. எப்படி சொல்ல முடியும்? இமாம்னு சொல்லுங்க, பின்னால ஓடி வந்துடுறாங்கிறாரு. அல்லாஹ் பாதுகாக்க நான் அப்படி சொல்ல வேணாம், அவன் ஓடி வரவும் வேண்டாம், அதுக்காக வேண்டி வர வேண்டாம். ஏன்னா பதவி கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், அதுக்காக வர வேண்டாம், இல்லைங்கதா? அப்ப அவங்களுடைய அசல் நோக்கம் என்ன தெரியுமா? பண்பார், உலக சம்பந்தப்பட்ட இது கிடைக்கணும். ஒரு தாமமுக நேரத்தை வெளிநாட்டுல வரும், அது எனக்கு தெரியதான் செய்யும். எனக்கு ஏற்கனவே பணம் வருது, ஏற்கனவே நம்மகிட்ட இருந்தாரு, உண்மையிலே எந்த பணமும் வரல. அப்புறம் ஜாக்கமரும் ஒத்துக்கிட்டாரு. அந்த கேசட் பேருக்கு மறுத்த நான் சொல்றேன், நம்முடைய இதுகள்ல பேனர் இதுல எதுலையும் போடுறதுன்னு ஒத்துக்கிட்டாரு. கேசட் இருக்குது, அதுலயும் பல்ட்டி அடிச்சாங்க. காரணம் அங்க இருந்து படம் வர ஆரம்பிச்சு, அது எனக்கு தெரியும். அப்ப இந்த அடிப்படையில் ஆட்சிக்கிறது அவரோட குறிக்கோளா இருக்குது. அது ஆட்சியை பத்தி பேசுறாரு. ஆனா நான் ஆட்சியில குறிக்கோளா இல்ல. என்ன பொறுத்த மட்டும் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, அமீருங்கிற அடிப்படையில இந்த ஹதீஸை எதற்காக எடுக்கிறேன்னு சொன்னா, அந்த எந்த இமாமை பற்றி அந்த இடத்துல அந்த அவர் தான் அன்றைக்கு ஜமாத்துடைய அமீராவும் இருந்திருப்பார். அந்த அடிப்படையில ஒரே அமீரின் கீழ் தான் ஜமாத் உருப்படணும். இது அல்லாஹிட்ட பேரனா முஸ்லீம்ங்கிற அடிப்படை இல்லாம ஆகாது. அல் முஸ்லீம் சொன்னா ஜமாத்துடைய கூட்டமைப்புடைய பொருள் அதுல கிடையாது. அப்ப ஜமாத்துடைய கூட்டமைப்புங்கிறது தான் ஜமாத்து, அதைத்தான் அதுல பயன்படுத்துறமே அல்லாம வேற இல்ல. ஆக இன்றைக்கு நம்முடைய நிலை
ஆரம்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு நிலையை அங்கு சந்தித்தார்களோ அப்படிப்பட்ட நிலையில உண்மையிலேயே இறையாட்சியை ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்களை பக்குவப்படுத்துறது. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய சந்ததிகள்ல வந்த தங்களை முஸ்லிம்களாக என்று சொல்லிக்கொண்டு ஷிர்கிலும் பிதத்திலே மூழ்கி இருந்த அந்த மக்களை வஹதானியத்துக்கு கொண்டு வந்து, ஏகத்துவத்துக்கு கொண்டு வந்து, அவர்கள் எல்லா விஷயத்திலும் இறை கட்டளையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துக்கு கொண்டு வந்து அப்படிப்பட்ட ஒரு சமூகம் அமைந்தாதான் ஆட்சியே உருவாகும். அந்த சமூகத்தை அமைக்காத முறையில நீ தர்காவுக்கு போ, நீ இதுக்கு போ, அதுக்கு போ, ஆனா நம்ம ஆட்சி அமைச்சிடும் சொன்னா அந்த ஆட்சி இஸ்லாமிய ஆட்சியாக இருக்காது. இது இஸ்லாமிய ஆட்சி இல்ல. அப்ப இப்ப நான் இவற்றை பத்தி ஆட்சியை பத்தியே நான் பேசல. ஆட்சி நம்முடைய குறிக்கோளும் அல்ல. இந்த ஆளாளுக்கு ஒரு அமைப்பு வைத்துக்கிட்டு தனித்தனி அமீர், தனித்தனி ஜமாத்து இந்த மாதிரி பிளவுபட்டு செயல்பட்டு கொண்டு போறது இன்னும் 50 வருஷம் இல்ல, 100 வருஷம் இல்ல, 500 வருஷம் பாடுபட்டாலும் இந்த ஜமாத்தை ஒன்றிணைக்க முடியாது. அல்லாஹ்விட்ட பெயர்ல முஸ்லிம்களை ஒன்றிணைக்கணும். நம்ம எப்படி சொல்றோம்? போய் சேரணும்னு தான் சொல்றோம். சகோதரர் காயல் பண்ணத்துல பேசியிருக்காரு, சொல்றாரு ஒரு கோடு இப்படி ஒரு கோடு போகுது, இப்படி ஒரு கோடு போகுது, இப்படி ஒரு கோடு போகுது, இப்படி ஒரு கோடு போகுது. இந்த கோட்டெல்லாம் போய் அங்க போய் சேர முடியுமா? சேர முடியாது. நாம என்ன சொல்றோம் சொன்னா எல்லாருமே அந்த நேர்கோட்டுக்கு வந்துடணும் அப்படின்னா அந்த எய்முக்கு போய் சேரலாம். அப்படி அத மாதிரி தான் நம்ம சொல்றோம். ஆளாளுக்கு இயக்க வச்சுக்கிட்டு, ஆளாளுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு இந்த அடிப்படையில் செயல்படுறதுனால ஒன்றுபட முடியாது, ஒன்றுபடுறதுக்கு வழியே இல்லை என்று சொன்னதை இந்த சகோதரர் ஒப்புக்கொண்டுதான் நம்மள்ட்ட வந்திருந்தாரு. ஒப்புக்கொண்டு எழுதினதுக்குள்ள ரெக்கார்டு இருக்கு. இப்ப அதை கூட நேரத்தை சொல்லிட்டாரு, நான் சில விஷயங்கள தெரியாம எழுதியிருப்பேன், தெரிஞ்சு வேணுண்டே எழுதியிருப்பேன். சுபஹானல்லாஹ், ஒரு முஸ்லிமுடைய பேச்ச வேணுண்டே தவறா எழுதியிருப்பேன்னு கூட நேற்று பேசினார். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அப்ப என்ன நோக்கம்? அப்ப அத மாதிரி இப்ப வேணுண்டே தவறா பேச மாட்டாங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? நேத்து அவர் சொல்றாரு, இப்ப இந்த ரெக்கார்டுகளை நான் கொண்டு வந்திருக்கேன், முன்னெச்சரிக்கையா சொல்லிட்டாரு. எல்லாம் அவர் பேசின அவர் எழுதுன இதுகளை தான் குறிப்பா தான் கொண்டு வந்திருக்கிறேன். நான் சொன்னா ஏத்துக்கூடாது. இப்ப அதுக்கு தந்திரமா என்ன பண்ணிட்டாரு? நான் முன்னாலே சொல்லி இருக்கலாம், அது வேணுண்டும் சொல்லியிருப்பேன், மறந்தும் சொல்லியிருப்பேன், தவறாவும் சொல்லியிருப்பேன். நானும் மனுஷன் தானேங்க. அப்போ நீங்க பத்திரிகையில தவறா எழுதிடலாம், அப்புறம் அதை வாபஸ் வாங்கவும் மாட்டீங்க, திருத்தவும் மாட்டீங்கன்னு சொன்னா மக்கள் அந்த தவறுலயே இருக்குன்னு விரும்புறீங்களா? சரி, தெரியாம தவறுதலா நடக்கலாம், வேணுண்டு திருத்தலாமா? எவ்வளவு பெரிய கூட்டம். ஏத்த அழகான ஒரு உதாரணம் சொல்லி இருக்கிறார். நான் ஒரு மாங்காய் அடிக்கிறது கல் அடிச்சேன், தவறுதலா போயிட்டு ஒருத்தர் மண்டையில பட்டுருச்சு. இந்த விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு நான் தவறுதலா பட்டுருச்சுங்க, நான் கல்லு மாங்காய்க்கு தான் சொன்ன, என்னுடைய இதுக்குள்ள ஆதாரங்கள் இருந்தனால என்னை விட்டுட்டான். அவன் தான் விட்டுட்டு போட்டு அவனை விட்டுருச்சே, நம்மளும் 4 பேர் மண்டியா உடைக்கலான்னு உடைச்சான்னு வச்சு அவனை விடுவானான்னு கேட்டிருக்கிறாரு கால் பண்ணி பேச்சல. அத மாதிரி தெரியாம ஒரு செய்யற ரைட்டு, தெரிஞ்சு நான் செய்வேன்னு சொன்ன என்ன அர்த்தம்? அப்ப அத போல இப்பவும் என்ன வந்திருக்கிறாருன்னு சொன்னா இந்த அடிப்படைக்கு தான் வந்திருக்கிறார். நான் அந்த ஹதீஸ்ல கேட்டது, இந்த ஹதீஸை நான் திரும்பவும் சொல்றேன், இமாமு ஆட்சிங்கிற அடிப்படையில நான் கொண்டு வரல. இந்த அல்லாஹ் கொடுத்துள்ள பெயருக்கு கூட்டமைப்புங்கிற அடிப்படையில பொருள் வந்துதான் ஆகணும். அதுக்கு என்னன்னு சின்ன பிச்சுக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஹதீஸ்ல ஜமாஅத்துல் முஸ்லிமீன் வந்திருக்கு. அப்ப அதுல நம்ம இருக்கணும். ஆக நம்ம ஒன்றுபடணும். ஒரே அமீரின் கீழ் இருக்கா ஏன் பின்னால வாங்கன்னு சொன்னு சொல்றேன். அப்ப தான் டக்குன்னு ஜனங்க என்னைக்கு சொன்ன என் பின்னால வாங்கன்னு சொல்லி என்னைக்காவது நான் சொல்லி இருக்கேனா, என்னைக்காவது நான் எழுதியிருக்கேனா? நஜாத் பத்திரிகை தெளிவா எழுதியிருக்கேன், பல வருடங்களுக்கு முன்னால எழுதியிருக்கேன். நீங்க இந்த ஜமாத்துல் உலமா, இந்த ஜாக்கு, இப்படிப்பட்ட பிரிவுகள் எல்லாம் விட்டுருங்க. முஸ்லிம்ங்கிற அடிப்படையில் ஒரே ஒன்றுபட்ட அமைய இருப்போம். நீங்களே அமீரா இருந்துக்குங்க, உங்க பதவிகள் எல்லாம் நீங்க வச்சிருங்க, எந்த பதவி எனக்கு வேண்டாம், நான் சாதாரண ஒரு தொண்டனாக இருந்து செயல்படுறேன். ஆனா ஷர்த்து நம்முடைய செயல்பாடுகள் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கும். இல்ல என்ன தப்பு இருக்குங்க? குர்ஆன் ஹதீஸ் மாத்தமா செயல்படலாமா? அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாத குர்ஆன் ஹதீஸ் மாத்தமா செய்யலாம், அதுக்கு சொந்த வியாக்கியானம் பண்ணா விளக்கம் கொடுக்கலாம். விளக்கம் கொடுக்க முடியாத சப்ஜெக்ட் உலகத்துல ஒண்ணுமே கிடையாதுங்க. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. விளக்கம் கொடுக்கறதா இருந்தா அல்லாஹ் இல்லைன்னு விளக்கம் கொடுக்கலாம், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. அப்படியே தத்ரூபமா நிரூபிக்கலாம். மதுஹபை நிலைநாட்டி பேச முடியும், தரீகாவை நிலைநாட்டி பேச முடியும், தர்கா வணக்கத்தை நிலைநாட்டி பேச முடியும், எதை பேச முடியாது. அப்ப இதுதான் ஆதாரமா? ஒரே விஷயத்துல நின்று 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 பேசுற. நான் சொல்றேன், இந்த 2 பேரும் நமக்கு மத்தியில முடிவு வர்ற, நான் சொல்றேன் என் கருத்துல தான், நீ ஒரு கருத்துல. அப்ப 2 பேரும் முடிச்சிட்டு போயிடுறதா, மற்ற விஷயங்களை பேசுறது இல்லையா? எனக்கு புரியலையே.
ஆக நீங்க கொடுக்கக்கூடிய எந்த ஆதாரமும் நான் ஒப்புக்கூடிய அளவுக்கு திருப்தியா இல்ல. நீங்க கேக்குறீங்க ஆட்சியாளருக்கு அது வந்திருக்கு, ரைட் ஒத்துக்கிறேன், நானும் மறுக்கல. அவர் தானே அமீரா வந்திருப்பாரு, அவர் இல்லாத ஒரு அமீர் இருந்திருக்க முடியாது, இவரே ஒத்துக்கிட்டாரு. அமீர் அதாவது ஆட்சியாளர் இமாம் கண்டிப்பாக அமீரா இருந்துதான் ஆகணுங்கிறாரு. ஆனா அமீர் இமாமாக இல்லாமலும் இருக்கலாம்னு ஒத்துக்கிட்டாரு. அந்த அடிப்படையில் நான் சொல்றேன், அமீருங்கிற அடிப்படையில் இருப்ப அந்த இடத்துல ஒன்றுபடுவோம். அவர் ரசூல்லா சொன்னது அமீரும் இமாமும் ஒன்றுபட்ட நிலையை அதுக்கு அர்த்தம் சொல்றாங்க. சரி, நீங்க உங்களுடைய வாதப்படியை பார்க்க போனாலும் நீங்க என்ன சொல்றீங்க, அவர்கிட்ட அதிகாரம் இருக்குது, வெளியில போனா அவனை வந்து என்ன பண்ணிடலாம், கத்தல் பண்ணிடலாம் சொல்றீங்க. வாஸ்தவம். ரசூல்லா ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க, ஆரம்பத்தில் வந்து ஓடி பண்ண கத்தல் பண்ணாங்களா, எப்பொழுது பண்ணாங்க? ஆட்சி வந்த பிறகு என்ன செஞ்சாங்க? ஆட்சி வல்லையா செய்ய முடியும், ஒருத்தன் திருடிட்டான் கண்ணால பார்த்தா கை வெட்டிட முடியுமா நம்ம? இப்ப இந்த ஜமாத்துல ஓடி போயிட்டு ஒருத்தனை அவனை வந்து நம்ம வெட்டி கொண்டு முடியுமா? அப்ப இதெல்லாம் ஒரு ஆதாரமா கேட்டுக்கிட்டு அப்ப சாத்தியம் இல்லைன்னு சொன்னா, நான் கேட்கறது உங்களுக்கு என்ன கேட்கிறேன், அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த பதத்தை வச்சு நம்ம பொறுத்த மட்டும் இந்த அடிப்படையில் இருந்தால் நம்ம கொண்டுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உண்மையிலேயே ஆரம்பத்தில் தெளிவா சொல்றேன், ஹுவ சம்மாக்கமுல் முஸ்லிம் இல்ல, முஸ்லிம் தான் பெயர். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட கட்டி இருக்கிறதுனால அதை நம்ம எடுத்திருக்கோம். அதை எடுக்கிறதுக்கு குர்ஆன்ல அர்த்தம் இருக்கு, அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு வழிபடுங்கள், தெளிவா வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு விஷயத்தை கட்டளையிட்டாலும் அது அல்லாஹ்வுடைய கட்டளை தான். அப்ப அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, ஒன்றுபடுங்க, காட்டுக்கு போயிடாதீங்கன்னு சொல்றாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, காட்டுக்கு போகணும்னு சொல்லக்கூடிய அளவுல இருந்தா நீங்க எல்லாம் முதல் காட்டுக்கு போகணுங்கிற ஒரு வார்த்தை எடுத்து வச்சார். நான் கேட்கிறேன், உங்க வாதப்படிதான் நீங்க காட்டுக்கு போகணும். இப்ப நான் அப்படி சொல்லலையே. இப்பவும் அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன அடிப்படையில நாம இது பண்ண முடியும். அதுக்கு நமக்கு இடைஞ்சல் வந்துருச்சுன்னு வைங்க. உதாரணமா ஆட்சியாளர்கள் குர்ஆன் ஹதீஸ் படி செயல்பட முடியாதுங்க நிர்பந்தத்தை கொண்டு வந்துட்டாங்க. போற போக்க பார்த்தா நம்ம சுச்சேஷன்ல அப்படிப்பட்ட சூழ்நிலை உருவான ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்ப என்ன செய்ய முடியும் நம்ம? அப்ப காட்டுக்கு போன கட்டம் வரலாம், அல்லது வேற ஒரு நாட்டுல போய் தஞ்சாடைய நேர் கட்டமும் வரலாம். அப்ப போய் தான் ஆகணும். இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸ மக்களுக்கு மத்தியில எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு சுதந்திரம் இருக்குது. சொல்லும் பொழுது 10க்கு 1 பழுதில்லாத அளவு யாராவது கொஞ்சம் விளங்கி வரத்தான் செய்யறாங்க. ஆனா அந்த ஒரு கட்டுப்பாட்டுல இன்னைக்கு நாம செயல்பட்டா காலப்போக்குல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடுவானையானால் நம்முடைய இந்த காலத்துல அல்லாஹ் மறுமலர்ச்சியை நாடினால் மட்டுமே அப்படிப்பட்ட ஒரு இதை பார்க்கலாம். இல்ல நடக்கலையா, நம்ம சலாமத்தா அந்த வேலையை செஞ்சுட்டு மூத்தா போனாலும் நம்ம குற்றவாளி இல்ல. நம்மளை பொறுத்த மட்டும் அல்லாஹ்ட சலாமத்தா போயிடலாம். நாம இது சாத்தியம் இல்லைங்கிற காரணங்கள்லாம் சொல்லிக்கிட்டு சகோதரர் அதான் சொல்ல வர்றாரு, சாத்தியம் இல்ல, நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு வர்றாரு. நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு குர்ஆனுக்கு ஹதீஸுக்கும் முரண்பட்ட செயல்களை செஞ்சா அல்லாஹ் நம்மளை ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதுக்குத்தான் நான் விவரம் சொல்றேன். இப்போ திருப்பி நான் கேட்கிறேன், அவர் பேசின பேச்சுல எல்லாத்துலயும் சுருக்கம் இதுதான். இந்த ஜமாத்து அமீர், அதாவது இமாம், ஆட்சிக்குரிய இமாம் ஜமாத்துடைய அமீராக இருப்பாரா வேறையான்னு கேட்டதுக்கு இல்லன்னு ஒத்துக்கிட்டார். அப்ப அந்த அடிப்படையில அமீரும் இந்த முஸ்லிம் ஜமாத்துங்கிற அடிப்படையில செயல்படணுங்கிறதுக்கு கருத்து வந்துருச்சு. எனக்கு வேற ஒண்ணும் இல்ல. இப்ப அந்த அல்லுன்னு சொல்றாரு, எனக்கு புரியல. அந்த அல்லுன்னு வர்றதுனால அந்த ஜமாத்துல் முஸ்லிமீன்ங்கிற தவிர வேற எதுக்கு போக முடியும்? அல் வந்தா என்ன, அல் வராதா என்ன? ரசூலுல்லாஹ்வே அழகா சொல்றாங்க, அதல்லாத எந்த ஜமாத்திலும் இருக்காதுன்னு வந்துட்டு அப்ப அதைத்தானே பெட்டி பிடிக்க வேண்டியது இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸே தெளிவா தானே இருக்குது. அதுல ஒன்னும் உழப்பு காலத்துக்கோ அல்லது இவர் விளக்கலாம். நான் ஒண்ணு சொல்றேன், எந்த ஒரு விஷயத்துக்கு உதாரணம் எடுத்துங்க, 7-3 ஆயத்தை இத்தபியுமா உன்சில இலைக்கும் ரப்பிக்கும் வலா தத்தபியும் மின்புரி அவுலியாங்கிறத கலீல் அஹ்மது கீரனூர்ட்டியோ அல்லது இந்த மதுஹபுல் ஞாபகத்தில் மொழிட்டு சொன்னா ஏதாவது ஒரு வகையில நியாயப்படுத்துவாங்க. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யுது. இதுல திறமை என்ன இருக்குது? இதுல ஒண்ணு திறமை இல்ல. சகோதரர்கள் நடுநிலை சிந்துங்க. சகோதரர் பல இடங்கள்ல போய் பேசுறாரு, சமயங்கள்ல வந்து மதுஹபுக்கு பாதகமா பேசக்கூடிய சந்தர்ப்பம் பேசுறாரு. அந்த பேச்சுல வரக்கூடிய பேச்சுக்களை அப்படியே அவர் பக்கம் திருப்புங்க, அத்தனை அவருக்கு பாதிப்பாத்தாங்க. ஆனா உணர மாட்டேங்கிறாங்க. அதான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. நான் ஆரம்பத்தில் எழுதுறேன், ஐதுரு சாலிம் சாஹிப் லெட்டர்ல நீங்க பார்க்கலாம். ஒரு இடத்துல வந்து தர்காவை பத்தி ரொம்ப கடுமையா பேசுறாரு. பேசிட்டு அதே பதில நம்மளை தாக்கி பேசும் பொழுது அப்படியே பயிற்சி அடிக்கிறார். இப்ப நான் அவருக்கு கடிதம் எழுதினேன், ஆலிம் சாஹிப் அவர்களே, நீங்க தர்காவுக்கு விஷயத்துல எடுத்து வச்ச ஆதாரங்கள்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, ரொம்ப அழகா இருக்குது. ஆனா அதே விஷயத்துல நீங்க மதுஹபுல நியாயப்படுத்தி எடுத்து வைக்கும் பொழுது அவன் செஞ்சு அதே தப்பதான் நீங்க பண்றீங்க. அந்த நிலைதான் இது. இவங்க வந்து என்னென்ன விஷயத்துல 42 தானே
என்னென்ன விஷயத்துல நீங்க மதுஹப்ல குற்றப்படுத்துறீங்களோ 4 ஹனபி ஷாஃபி 4 எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? அதே மாதிரி எப்படி தமுமுக ஜாக்கு ஆலாதீஸ் முஜாஹிது எப்படி ஒண்ணா இருக்க முடியும்? சாதாரண சிம்பிள் இதெல்லாம் வேற ஒண்ணு பெரிய பெரிய ஆராய்ச்சி வேண்டியது இல்லையா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? இது ரைட்டுனா இது ரைட்டுங்க, மதுஹப் ரைட்டுங்க, மதுஹப்புக்கு மாத்தமா பேசாதீங்க. அப்ப அதை மட்டும் தப்புன்னு சொன்னா அப்புறம் இது எப்படி நியாயமாகும்? ஆக அந்த அடிப்படையில நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இப்பவும் நான் சொல்றேன், அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய அந்த இமாம்ங்கிற பதம் இருக்க ஜமாத்துடைய ஒரே இமாமி அமீரை தான் குறிக்குது. அதனால அந்த அமீருங்கிற அடிப்படையில் இருக்கலாம். அமீர் இமாம் இல்லாத நிலையில செயல்பட முடியும். ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்பகாலம் அப்படித்தான் இருக்குது. அதனால ஆட்சி எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அடுத்தது நான் தான் அமீரா இருப்பேன், ஏன் பின்னால வாங்கன்னு சொல்லவே கிடையாது. திருப்பி சொல்றேன், அதையும் திருப்பி சொல்ல வேண்டாம். ஒன்று கூடுவோம், நீங்களே சூரா ஜமாத் வைங்க, அதுல நீங்க ஜமாத் அமீரா தேர்ந்தெடுங்க. நான் ஒன்னும் பேசல. எந்த அமீருங்கிறீங்களோ அந்த அமீரா நான் ஏத்துக்கிறேன். இதை நான் என்ன மறுப்பு எழுதிக்கிறேங்க, ரெக்கார்ட் பண்ணி கையெழுத்து கொடுத்தேன். இந்த விஷயத்தை நீங்க ஒத்துக்கிடுங்க. இதெல்லாம் விட்டுருவோம். குர்ஆன் ஹதீஸ் இப்படி சொல்லணும் ஒத்துவாங்க, கூடுவோம். சூரா ஜமாத் வைங்க, அதுல நீங்க யார் அமீரா நீங்க தேர்ந்தெடுத்தாலும் சரி, அவர் கீழே செயல்பட நான் தயாரா இருக்கேன். எந்த பொறுப்பு எனக்கு வேண்டாம், எந்த பதவியும் வேண்டாம். சாதாரண ஒரு தொண்டனாக இருக்க நான் தயாரா இருக்கேன். எனக்கு தேவை குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றப்படணும், அதுல உறுதியா இருக்கணும், வளைஞ்சு கொடுக்க கூடாது. இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க, நம்ம எதுக்குள்ள தயாரா இருக்கோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்ம கேட்டதை அறவே கண்டுக்கிறாம ஜனநாயக ஆட்சினா என்ன, இஸ்லாம் எந்த ஆட்சியை விரும்புதுன்னு ஒரு அழகான ஒரு பயான அவங்க செஞ்சாங்க. இது யாரு இப்ப நான் என்னமோ வாதம் பண்ண மாதிரி ஜனநாயக ஆட்சி தான் வேணும் நான் பண்ணினேன். அதே மாதிரி இந்த ஹதீஸுக்கு அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார். என்ன விளக்கம் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப கட்டத்தில் அமீரா தான் இருந்தாங்க. மக்காவில் இருக்கும்போது இமாம் அவளையில ஆட்சியில் அதிகாரம் இல்ல, வெறும் அமீரா தானே இருந்தாங்க. அப்புறம் தானே மதீனாவுக்கு போய் இமாமா உருவானாங்க. ஆமா, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி அமீர் இமாம் உருவாவார் என்பதையா நான் பேசிட்டு இருக்கிறோம். இந்த ஹதீஸில் அப்படி ஒண்ணு இருந்தா பின்பற்று வருது. எல்லாம் கவனிச்சுக்கணும். அமீர் இருந்தால் அதுல போய் சேரு, அப்புறமேல இமாம் உண்டக்கண்டதுல இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் அமீரா இருந்தாங்க. அமீர் ஆகுறதுக்கு முன்னாடி சிங்கிளா தனியாவும் இருந்தாங்க, தனி நபரா இருந்தாங்க. அப்புறம் அமீர் ஆனாங்க, அப்புறம் ஆட்சி தலைவரா இருந்தாங்க. மதீனாவுக்கு மட்டும் ஆட்சி தலைவரா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பல பகுதிகள் விஸ்தீர்ணமானுச்சு. இது யாரு மறுக்கல, அமீரா இருப்பவர் அப்படி இமாம் ஆகிடலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க சொன்னது என்ன? இமாமாக நாளைக்கு ஆகக்கூடிய ஒருத்தர் இருந்தாலும் சொல்லல, நீங்க இமாமா ஆயிரலாம். இந்த ஜமாத்துல உங்களை சொல்றேன்னு விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை. ஜமாத்துல் முஸ்லிம் யார் அமீரா இருக்கிறாரோ அவர் ஒரு காலத்துல இமாமா ஆனாலும் ஆயிரலாம். அதெல்லாம் டாபிக் கிடையாது. ஹதீஸ்ல என்ன இருக்குங்கிற இவர் என்ன விளக்கம் சொல்றாரு பார்த்தீங்களா? என் அமீர் இமாம் ஆக முடியாதாங்கிறாரு. சாராம்சம் சொன்ன டாபிக் என்னன்னா, ரசூலுல்லாஹ் ஆரம்பத்தில் அமீரா தான் இருந்தாங்க. ஆட்சி இருந்துச்சா, அதிகாரம் இருந்துச்சா? மதீனாவுக்கு போன பிறகு அவங்க ஆட்சி வந்துச்சு. ஆமா, அதுக்கு இதுக்கு என்னன்ற? அப்ப ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ் அப்படி சொன்னாங்களான்ற? இமாம்னு ஒருத்தர் இருந்தா புடிச்சுக்கப்பா, இல்லாட்டி ஓடிப்போ, அதான் சொன்னாங்க. அமீர்னு ஒருத்தர் இருந்தா புடிச்சுக்க, கொஞ்சம் நாளைக்கு பிறகு பாரு இமாம் ஆகுறான்னு பாரு, அப்புறம் விட்டுட்டு போன்னு சொல்லல. இதுதான் பாயிண்ட். அன்னைக்கு இமாம் இருக்கணும், அதான் பேச்சு. இன்னைக்கு இமாம் இருக்கணும். அமீர் இமாம் ஆக முடியுமாங்கிறது தனி சர்ச்சை. ஆக முடியாமலும் போகலாம், ஆகவும் செய்யலாம். அமீர் இமாம் ஆகலாம். அமீரா தான் முதல்ல உண்டாவாங்க, ஒரு சின்ன குழுவா தான் இருக்கும். அப்புறம் மேலே மக்கள் சக்தி கூடி ஏதாவது உங்களுடைய பின்பற்றக்கூடியவர்கள் அதிகமான அதை வச்சு ஆட்சியை கண்டுபிடிக்கலாம். அது ஒரு விஷயம். இப்ப திரும்ப திரும்ப வந்துகிட்டு இதை உதாரணம் காட்டி இப்ப என்ன பாயிண்ட் தெரியுமா? இமாம் தான் இமாம் ஆயிருவேங்கிற அர்த்தத்தில் சொல்றாரு. இவர் இல்ல, யார் அமீரா வர போறாங்களோ இவர் அதுக்கு ஒரு வழக்கம் சொல்லிட்டு பாரு, டைம் கொடுக்க வேணாம், அந்த வேஸ்ட் பண்ண வேணாங்கிறதுக்காக. ஜமாத்துல் முஸ்லிம் யார் அமீரா இருக்க போறாரோ அவர் நாளைக்கு இமாம் ஆயிரலாம்ல, அதுக்கு அர்த்தம். இதா பேச்சு. இப்ப இதுக்கு இன்னமும் சுத்தி சுத்தி வளைக்கிறேன்னு தான் நான் கேட்கிறேன். காயல்படுத்தல பேசுனது, காயல்பட்டின கேட்டுட்டு திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. வேண்டாம் வாய் போட்டு கேட்டுக்கிறங்க. என்ன காதியாணி பட்டத்துல இருந்து எல்லா பட்டமும் கொடுத்துட்டு நமக்கு அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. காதியாணி சின்ன ஜமாத்து. ஆனா ஒரே ஒரு உண்மையை சொல்லிட்டாரு. என்ன? எந்த விஷயத்தை சொன்னாலும் அதை நியாயப்படுத்தி பேசி அதை சரி காண்றதுக்கு ஒரு ஆள் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதே சரி கண்டுருவாங்க யாராச்சும். நான் சொல்றேன் டைரக்டா, அதான் காரணம். திருப்பி திருப்பி சொன்னா இந்த சைக்காலஜிகள் 100% நம்பிக்கை இருக்கு அவருக்கு. என்னத்தை சொன்னாலும் கேட்க நாள் இருக்கும். அப்ப நம்ம திருப்பி சொல்லிட்டு இருப்போம், அது சரி 4 பேரா நினைக்கத்தான் செய்வாங்க. இந்த சைக்காலஜி இல்லாம வேற என்ன அடிப்படையில் நீங்க வாதம் எடுத்து வைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். அப்ப நீங்க அழகா சொல்றீங்க, உண்மை இப்படிதான், நான் ஒத்துக்கிட்டாதான் வாதம் பண்ண போறேன். இப்ப அப்ப முஸ்லிம் நல்லா பேர் வச்சான். ஜமாத்துல் முஸ்லிம் நீங்களாக ஒரு வார்த்தை சேர்த்துக்கிட்டீங்க.
அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. அல் முஸ்லிமீன் என்பதுல இந்த கூட்டமைப்பு தெரியலையா? அல்லாஹ் சொன்னதுல அதை வாசகத்தை சொல்லியிருக்காரு. முஸ்லிமீன் சொன்னா இந்த கூட்டமைப்புன்னு வராதான். அதுக்காக ஜமாத்தை நம்ம சேர்த்துக்கிட்டோம். முஸ்லிமீன்ங்கிறது ஒரு பன்மையான வார்த்தை, அது கூட்டமைப்பு தான். முஸ்லிம்னா ஒரு ஆளு, முஸ்லிமீன்னா முஸ்லிம்கள். இன்னும் சொல்ல போனா அல் போட்டா ஜின்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கு அல்லுக்கு ஒரு பின்னால் பண்ணிடுவாரு. அந்த இனம்னு அர்த்தம். அல் முஸ்லிமீன் போட்டா பன்மையில அல்லு வந்துருச்சுன்னு சொன்னா அது அப்படியே அந்த இனம்னு அர்த்தம். முஸ்லிம்ங்கிற அந்த ஒரு கூட்டமைப்புன்னு அர்த்தம். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அல் முஸ்லிமீன் என்று அல்லாஹ் சொன்னதில் கூட்டமைப்பு வரல, அது ஒரு குறை வச்சுதான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ் அதை நிவர்த்தி செய்யாம போயிட்டாங்க. அதுல நான் அல் ஜமாஅத்துன்னு சேர்த்து கூட்டமைப்பாக்கிக்கிட்டேன். அது செய்யலாம்னா அதேதான் இப்ப நாங்க ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் அறிவிக்கும். இப்ப முஸ்லிமீனுக்கு விளக்கம் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் தான் ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் தான். நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்களோ அதுதானே நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க. கேட்கிற கேள்வி இன்னும் தெளிவா ஒத்துக்கிட்டு போறதுல என்ன இருக்கு? இவ்வளவு பச்சையா வந்துருச்சு. இப்ப நான் கேட்க போறேன், அவங்கள்ட்ட பேச்சு வாங்கிட்டு வந்த ஆளுக்கு தான் வற்புறுத்தணும். அவங்கள்ட்ட பேச்சு வாங்கிட்டு உள்ள வந்திருக்கிறீல்ல நுழைவு சீட்டு, அவங்க தான் வற்புறுத்தணும். இது என்ன, இது ஒத்துக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? மார்க்கத்துக்காக ஒத்துக்கிற வேண்டியான, அல்லாவுக்காக ஒத்துக்கிற வேண்டியான நம்ம ஒரு தப்பா சொல்லிவிட்டோம். அதுல இமாமு தான் இருக்குது, அமீரை பத்தி இல்ல, இது சம்பந்தமே இல்ல, நம்ம தேவையில்லாம எடுத்து வச்சுக்கிட்டோம். நான் தவறா எடுத்து வச்சுட்டேன், அதன் அடிப்படையில் வாதம் பண்ணிவிட்டேன், அதன் அடிப்படையில் உருவாக்கிட்டேன். அது தப்பு தான் ஒத்துக்கிறது என்ன? ஏன் இது வெக்கப்படணும் சபையில வச்சு ஒத்துக்கிறதுல? நான் சில முந்திலாம் தப்புகளை அதெல்லாம் சிலலாம் சொன்னாரு, தப்பா சொன்னாரு, அப்புறம் மாத்திக்கிட்டாரு. வேண்டுமென்று சொன்னாரு. வேண்டுமென்றா என்ன தெரியும், அதாவது அது சரின்னு நினைச்சுக்கிட்டு தவறுதலாக சொல்லிட்டு வேண்டுமென்று என்ன அர்த்தம்? தவறுதலாக இதான் அர்த்தம் நினைச்சுக்கிட்டு நான் தவறா எழுதியிருப்பேன். சுட்டி காட்டுவாங்க, இவரு வார்த்தை கவனிக்காம விட்டமே, இதான் கரெக்ட் நெசமாவே நினைச்சிட்டு எழுதியிருப்பேன். இது போக இன்னொன்னு சொல்றேன், அன்னைக்கு ஒப்பந்தம் பண்ண கூட வார்த்தை யூஸ் பண்ணோம். ஒன்னு நீ போய் சொல்லணும், நான் போய் சொல்லணும். இவ்வளவு நேரம் பேசி தீர்வுக்கு வரலன்னு சொன்னா அந்த அர்த்தத்துல தான் வேண்டுமென்று வச்சுக்கிறேங்க. நான் வேண்டுமென்று போயிட்டு போவானா இல்லையாங்கிறது ஆர்குமெண்ட் இல்ல. நான் ஒரு ஜமாத்துக்கு அமீரா என்பது ஆர்குமெண்ட் இல்ல. ஆர்குமெண்ட் என்ன விவாதம்? என்னை வந்து காதியானி சேர்த்தீங்க, தப்லீக் ஜமாத்துனீங்க, அதுல ஒன்னா வச்சுக்கிருவோம். வேணுமென்ற நான் போய் சொல்லக்கூடியவன், அதையும் வச்சுக்கிருவோம். வேணுமென்ற திட்டமிட்டு தப்ப சொல்லுவாரு, ஒத்துக்கிறவே மாட்டாரு. சரி இருக்கட்டும். அதனால இப்ப என்ன, இப்ப விஷயத்துக்கு வாங்கலாம். இதுல வந்து இதுலயும் வேணுமென்று போய் சொன்ன நிரூபிச்சு போங்களேன். கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கு நிரூபிச்சு காட்டுறதுக்கு. நீங்க ஹக்குல இருக்கிறீங்களா, நான் ஹக்குல இருக்கிறத நான் இந்த விஷயத்துல இந்த வாதத்துல நீங்க சொல்றீங்க, நான் சொல்றது சரியா, அழகா நிரூபிச்சுட்டு பாருங்கள். இது ஒண்ணுல காட்டிட்டு போங்களேங்க. அதனால தெளிவா சொல்லுங்க. தயவு செய்து உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன், மக்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ண வேணாம். ஜமாத்துன்னு நானா தான் உண்டாக்கிட்டேன், ஹதீஸ்ல இல்ல, தப்பு அர்த்தம் தான் செஞ்சுட்டேன். அமீரா இருந்து இமாம் ஆனதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. இமாம் ஆகலாம், அமீரா இருப்பவரெல்லாம் இமாம் ஆக முடியுமா முடியாது, எந்த சர்ச்சையும் கிடையாது. அதான் பிரச்சனை. இதை ஒத்துக்கிறீங்களா? அதனால என்னோட டயத்தை ஒத்துக்கிறேன். இது எஸ் நோ சொன்னா மறுபடியும் பயான் தான் பண்ணுவீங்க. நான் சொன்னபடியே சொன்னாரு, ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு ஆத்மா மறுபடியும் சொல்லிட்டாரு. சொன்ன ஒரு தடவை சொல்லுவாருன்னு அதையே சொல்றேன். எதுக்கு இந்த புடிவாதம்? இதை கேட்டா வரட்டு புடிவாதங்கிறது. எது வரட்டு புடிவாதம்? ஒரு ஹக்குக்கு அவ்வளவு நெருக்கமா வந்த பிறகு புடிவாதம் மறுத்தீங்கன்னா அதை விட்டுட்டு போச்சுறீங்களா? அப்ப நீங்க எடுத்து ஆதாரம் தப்பா பண்ணிருக்கீங்க நான் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு ஆதாரத்தை தவறா செய்விட்டேன், ஒரு நாள் எழுதி விட்டாண்டு நீங்க ஒத்துக்கிற மாட்டேங்கிறீங்களா? பகிரங்க ஒரு விஷயத்த கண்ணு முன்னாடி இந்த சபையில எடுத்து தப்புன்னு ப்ரூஃப் ஆகி போச்சு. அதனால வேற எல்லாம் நீங்க இங்கிலீஷ்ல ஒத்துக்கிட்டாரு, அந்த அப்படி சொன்னா வேண்டும் இருந்தாரு, என்ன வேண்டாலும் சொல்லிட்டு போங்க. அதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துருங்க என்ன விமர்சிக்கிறதுக்கு. 10 நிமிஷம். அதாவது தப்பு என்று ஒப்புக்கொண்டு போகிறார். என்னுடைய உள்ளத்தில் இருக்க நீங்க யார் அறியா போனா அல்லாஹ் அறிவா நிச்சயமா. அவரு சொல்றது உண்மையிலேயே சரிங்கிற நிலை என் உள்ளத்துல படுந்தா நான் ஒப்புக்கொள்றது எந்த ஆட்சேபனை இல்லை. இப்போ ஒப்புக்கொண்டு போங்கன்னு சொன்னா இங்க எல்லாம் சேர்ந்து நிர்பந்தம் பண்ற ஒப்புக்கிறேன், அதுக்கு நான் தயார் இல்லை. இதே இதுல தான் நான் கேட்கிறேன், புவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன்ங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை தெளிவா இருக்குது, அல்லாஹ் பேரிட்டான். முஸ்லிமீன்கிறத வந்து நான் இந்த ஹதீஸ்ல இருந்து எடுத்தேன்னு சொல்றேன். குறைஞ்சபட்சம் நான் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல இருந்து உன்னை எடுத்து வச்சு தான் சொல்றேன், ஏன் சரி சொல்ல, ஏன் சரி வச்சேங்கிறார். அத போலதான் நாங்க ஜாக்கு ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் வச்சிருக்கோம்னு சொல்றாரு. இந்த வாதம் பொருந்தும். நான் கேட்கிறேன், ஜாக் எங்க இருந்து எடுத்தார்? குர்ஆன் ஹதீஸ்ல இருக்கா? அல்லாஹ் வந்து ஹுவ சம்மாக்குமுல் ஜாக்னு வச்சானா? சொல்லுங்க. அப்ப நம்ம யோசிக்கலாம். இது என்ன அடிப்படையில்? நானாவது ஜமாத்துல் முஸ்லிமீன் சொல்ற சரி ஒன்னு சொல்றேன் நான் சகோதரர்கிட்ட,
ஜமாத்துல் அதாவது சம்மாக்குல் முஸ்லிமின் அல்லாஹ் பேரிட்டான்ல, ஒத்துக்கிறேன், பிரச்சனை இல்லை, அதை ஒத்துக்கிட்டாரு. அதை இப்போ இதை ஒத்துக்கிட்டோன்னே அதுக்கு இன்னும் மாத்து கருத்து சொல்றாரு எனக்கு தெரியாது, பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த அல்லாஹ் கிட்ட இந்த பெயர்ல நம்ம செயல்படுறதா இருந்தா, அதாவது அந்த கூட்டமைப்புக்கு என்ன செய்யறது, அப்படியே விட்டுட்டு செயல்படலாம் அப்படிங்கிறது உங்களுடைய வாதமா? அப்படி நீங்க சொல்றதா இருந்தால், அல்லாஹ் முஸ்லிம் என்ன பேரிட்டான், இது நீங்க நான் தெளிவா இப்பவும் சொல்றேன், அந்த ஜமாத்துங்கிற பதம் இந்த ஹதீஸ்ல வந்திருக்குது. ஜமாத்துங்கிறது கூட்டமைப்பு எல்லாமே பெயர் அல்ல, அதையும் தெளிவா சொல்லிட்டேன். ஆக முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பு தான் அதுல போடுறோம். அது அரபியில போடப்படுற நோக்கத்தையும் சொல்லிட்டேன். சரி, ஆக நம்முடைய நோக்கம் என்ன? ஒன்றுபடுறதுதான். அந்த ஒன்றுபடக்கூடிய விஷயத்துல நாம எல்லாம் ஒன்றாக செயல்படணும், குர்ஆன் ஹதீஸ மக்களுக்கு மத்தியில போதிக்கணுங்கிற அடிப்படையில் குவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன் அல்லாஹ் பெயரிட்ட அந்த அடிப்படையில் முஸ்லீம் என்ற அடிப்படையில் நம்ம சேருவோம். அதுல எந்த ஒரு இணைப்பையும் சேர்க்க வேண்டாங்கிறதா நம்முடைய அன்னையருடைய ஏகோபித்த முடிவா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு சம்மதம் தான், எனக்கு அதை பத்தி ஆட்சேபம் இல்லை, நான் அதுல இருந்து எடுத்துட்டேன் அதுல சேர்த்துட்டேங்கிற அடிப்படையில் இல்ல. ஆக என்னுடைய குறிக்கோள் ஒன்றுபடணும். இந்த சமுதாயத்துல இந்த மாதிரி பல பிரிவினைகள் இருக்கக்கூடாது. அதற்கு முதல் கட்டமாக நாம ஒன்றுபடுவோம். நாம ஒன்றுபட்டுட்டா மற்ற சகோதரர்கள்ட்ட நம்ம அதுக்கு அழைப்பு கொடுக்க முடியும். யாரெல்லாம் குர்ஆன் ஹதீஸ் படி நடக்கணும்னு ஒத்து வந்திருக்காங்களோ அவங்கள்ட்ட அழைப்பு கொடுக்க முடியும். அதுக்கு பிறகு மற்ற முயற்சிகள் செய்யலாம். அல்லாஹ் அதுல நாடினால் பலனை தரலாம். அந்த மாதிரி ஒன்றுபட்டு கூடக்கூடிய மக்களுக்கு மத்தியில ஷூரா ஜமாத் யாரை அமீராக தேர்ந்தெடுக்கிறாங்களோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் ஏத்துக்கிறோம், நான் அவசியம் ஏத்துக்கிறேன், அதுலயும் எந்த மறுப்பும் கிடையாது. ஆக சகோதரர் இப்ப எனக்கு இதுக்கு விளக்கம் கொடுக்கணும். என்ன விளக்கம் கொடுக்கணும்? ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அல்லாஹ் உங்களுக்கு முஸ்லிம் என பெயர் விட்டான். ஆக முஸ்லிம் தான் நம்முடைய பெயர், அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இல்ல. ரைட்டு. இந்த ஜமாத்தை சேர்த்ததுதான் கோளாறு. அந்த ஹதீஸ்ல இமாம் என்கிற அடிப்படையில தான் அன்புள்ள சகோதரர்களே, அதாவது நான் விட்ட அந்த தொடர்ல வர்றேன். இப்போ ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று நாம் பெயராக சொல்வதை குறித்து ஏற்கனவே நாம் விளக்கம் கொடுத்த எப்படி சொன்னா, ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அல்லாஹ் உங்களுக்கு முஸ்லீம் பெயரிட்டு இருக்கிறான், எனவே நம்முடைய பேர் முஸ்லீம் தான், முஸ்லீம் அல்லாத பேர் இருக்கக்கூடாது. அதுக்கு பிறகு இந்த மேற்படி அந்த புகாரி முஸ்லிம் கூட ஹதீஸ்ல ஜமாத்துல் முஸ்லிமீன் இருக்கிற அந்த ஆதாரத்தை வச்சு ஆக இந்த ஹதீஸ்ல கூடிய அந்த முஸ்லிமீன்கிற பதம் இமாம் என்றால் ரூலர், ஆட்சியாளர் தான் குறிக்கும் அப்படிங்கிறது சபருடைய வாதம். ஆட்சியாளரும் ஜமாத்துடைய அமீரும் ஒரே ஆளுதான் என்பதுடைய நம்முடைய இது. இந்த கருத்திலேயே சகோதரர் பிஜே உறுதியா இருக்கிறாரு. அவர் சொல்லக்கூடிய அந்த விளக்கம் இன்னும் என் மனசுல படல. அதுல இன்னும் நெருடல் இருக்கிறதுக்கு காரணம், சகோதரர் நேத்து எடுத்த ஹதீஸ்ல எப்படி இருக்குன்னு தெரியாது, ஏற்கனவே ஜன்னத்துல அவர் வெளியிட்ட ஹதீஸ்ல ஹலீஃபத்துல்லான் இருக்கு அந்த இடத்துல. அதுக்கு அல்லாஹ்வின் ஆட்சியாளர் என்று அவர் தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறார். ஹலீஃபத்துல்லா என்று வரும் பொழுது அல்லாஹ்வுடைய சட்டங்களை அல்லாஹ் என்ன விதிச்சிருக்கானோ அதைப்படி நிலைநாட்டக்கூடியவர். அப்ப நிச்சயமாக ஆட்சியாளராக மட்டும் இருக்க மாட்டார், அவர் அந்த ஜமாத்துடைய அமீராகவும் இருப்பார் கண்டிப்பாக. ஆக அவர் எடுத்து வச்ச ஹதீஸ்ல நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் அதிகப்பட்டிருக்க கொஞ்சம் குறையல. ஆட்சியாளர் மட்டும்தான் குறிக்கும், அதை இவங்களை குறிக்காதுங்கிற அடிப்படையில் அந்த ஹலீஃபத்துல்லாங்கிற பதம் அங்க வந்துட்டதுனால ஒரு இடத்துல இமாம் இருக்கு, இன்னொரு ஹலீஃபத்துல்லான் இருக்கு. அப்ப ஹலீஃபத்துல்லா ஆட்சியாளர் மட்டும் ஹலீஃபத்துல்லான்னு அல்லாஹ் சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றது. அப்ப அந்த ஹலீஃபத்துல்லான் இருக்கிறதுனால நிச்சயமாக அவர்
இறைவன் புறத்திலிருந்து வந்த சட்டங்களை நிலைநாட்டக்கூடியவர் தான், குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நிலைநாட்டக்கூடியவர் தான் இருப்பார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு 4 கலீஃபாக்கள் இருந்தாங்க. அவங்க தான் ஜமாத்துக்கு அமீரா இருந்தாங்க, அமீருல் முஃமினீன் அழைக்கப்பட்டாங்க. அவங்க தான் ஆட்சி தலைவர்களாக இருந்தாங்க. ஆக இஸ்லாம் அப்படிப்பட்ட நிலையை தான் நமக்கு கற்று தந்திருக்குது. ஆட்சியாளர் வேற, இமாம் வேறங்கிற அடிப்படை, அதாவது இமாம் ஆட்சியாளர் வேற, அமீர் ஜமாத்துடைய தலைவர் வேறங்கிற நிலையை இஸ்லாத்தினுடைய குர்ஆன் ஹதீஸுடைய வரலாற்றை நம்மளால பார்க்க முடியல. ஆக இந்த இடத்துல இதுதான் எங்கதான் இன்னும் என் மனசுல படுறது. இருந்தாலும் சகோதரர் இந்த அளவுக்கு இதுல பிடிவாதம் பிடிக்கிறதுனால இதுல ஒன்னும் இதாகி போறதில்ல. இன்னும் தெளிவா சொன்னா அதுக்கும் குர்ஆன் ஆயத்து இருக்குது, சந்தேகமான விஷயத்தை நீங்க விட்டுடுங்க. இன்னும் ஊஜிதம் பண்றதா இருந்தா அந்த ஹதீஸை இன்னும் ஆய்வு செய்யணும், அந்த ஹதீஸையும் ஆய்வு செய்யணும், இன்னும் அது சம்பந்தப்பட்ட ஹதீஸையும் ஆய்வு செய்யணும். இருந்தாலும் இது பிரச்சனை இல்லை. இது உண்மையிலே நாம் அந்த ஹதீஸ்ல இருந்து வைக்கலாம்னு சொன்னதுதான். இப்பமா நாம என்ன சொல்றோம்னு சொன்னா, ஹுவ சம்மாக்குமுல் முஸ்லிமீன்ங்கிறதுல சகோதரருக்கு மாற்று கருத்து இல்ல. நேற்று இன்றைக்கு வரைக்கும் பேசுனதுல மாற்று கருத்து கிடையாது. அல்லாஹ் பேர்ட்ட அது கரெக்ட். ஆனா அதே சந்தர்ப்பத்துல இது எங்க இருந்து எடுத்தீங்கன்னு தான் கேட்டார். இப்ப உண்மையிலேயே அந்த அடிப்படையில இப்ப முஸ்லிமீன் வர்ற நேரத்துல பன்மை வருது. ஆனா பன்மை வர்றதுனால ஜமாத்துடைய அமைப்பு அது எண்ணத்து இருக்குதா? உண்மையிலே முஸ்லிமீன் சொல்றதுனாலயோ அல்லது அல் முஸ்லிமீன் சொல்றதுனாலயோ அந்த கூட்டமைப்பினுடைய செயல்பாட்டினுடைய இதே அதுல வந்துருச்சுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, நாம தயார். அதுக்காக வேண்டி இந்த ஜமாத்தை சேர்த்துத்தான் ஆகணும்னு பிடிவாதம் பிடிக்கக்கூடிய நம்ம கிடையாது. ஆனா அப்படி அந்த சகோதரர் ஒத்துக்கிட்டு ஒன்றுபடக்கூடிய நிலை அதை நான் தெளிவா சொல்லிட்டேன். நாம எல்லாம் கூடி உட்கார்ந்து ஷூரா ஜமாத் அமைச்சு அதுல யார அமீராக தேர்ந்தெடுப்பாங்களோ அவருக்கு கீழே செயல்படுறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். நமக்கு எந்த பதவியும் வேண்டாம், எந்த பதவியும் நம்ம கேட்கல. ஆனால் குர்ஆன் ஹதீஸ்ல வளைஞ்சு கொடுக்கக்கூடிய நிலை, விட்டு கொடுக்கக்கூடிய நிலை வந்தா நம்முடைய உள்ள சரிகாணாத வரைக்கும் எந்த இதுலையும் நம்ம ஒப்புக்கொள்ள மாட்டோம். அதுல நம்ம உறுதியா தான் இருப்போம். ஏன்னா அதுல நம்ம முடியாது. அதுல இந்த விளக்கம் அந்த விளக்கம்லாம் நமக்கு ஏறாது. நான் தெளிவா சொல்றேன். குர்ஆன் ஹதீஸ் அந்த அடிப்படையில் அது இருக்கணும், அந்த விளக்கம் புரியணும் அப்படின்னா நம்ம அதை ஏற்றுக்கணும். இந்த அடிப்படையில் எல்லா அதிகாரமும் அவங்கள்ட்ட இருக்கட்டும், எல்லா நிர்வாகமும் அவங்கள்ட்ட இருக்கட்டும், இதை பத்தி என்ன மாற்று கருத்து கிடையாது. அப்படி சகோதரர் ஒத்துக்கொள்வாரேயானால் அல்ஹம்துலில்லாஹ் நாம் அதுக்கு தயார். இல்ல ஒத்துக்கொள்ள முடியாதுங்கிற ஒரு மனோநிலை இருக்குமையானால் அல்ஹம்துலில்லாஹ் அடுத்த இரண்டாவது ஒரு சாய்ஸ் என்னன்னு சொன்னா, இந்த விஷயத்துல சகோதரர் அவருடைய கருத்துல இருக்காரு, நான் என்னுடைய கருத்துல இருக்கேன். இதுல என்னால அவரை திருப்திப்படுத்த முடியல, அவரால் என்ன திருப்திப்படுத்த முடியல. ஒரு சமயம் அவர் இருக்கக்கூடிய ஆடியன்ஸை திருப்திப்படுத்த இருக்கலாம், அது நான் ஒன்னும் சொல்ல முடியாது. என்னால எனக்கு இன்னமும் அவர் சொல்லக்கூடிய விளக்கத்துல சரியான இது ஏற்படல, அவ்வளவுதான் நான் சொல்வேன். அது இன்னைக்கு இல்ல, இன்னும் பல நாள் கழிச்சு உண்மையில அது நஜாத்துல எத்தனை விஷயங்கள் அப்படி அறிவிச்சிருக்கோம், அது பிரச்சனை கிடையாது. ஆனா அது இப்ப சப்ஜெக்டும் கிடையாது. அதனால அந்த விஷயத்தை அப்படியே முடிச்சுட்டு அடுத்தது உள்ள விஷயங்கள் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் பேசுவோம். பேசி குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமான கருத்து எது என்பதை பார்ப்போம். குறைஞ்சபட்சம் நம்ம சகோதரங்க வந்திருக்கிறவங்களுக்கும் அதுல ஒண்ணு அவர் சொல்றது தெளிவு வரலாம், நாம சொல்றது கொஞ்சம் தெளிவு வரலாம், அல்லது இருதரப்புல இருந்தும் அவர்களுக்கு தெளிவு கிடைக்கலாம். இது உண்மையில் இந்த சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு நலனாக இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ ஆடியோ கேசட் பதிவு பண்ணப்படுறது இருக்குல்ல, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு தமிழ்நாடு மட்டுமல்ல பல பகுதிகளுக்கு போகத்தான் செய்யும். அந்த பகுதிகளில் எல்லாம் மக்கள் இருக்கிறாங்க, நடுநிலையோடு சிந்திக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அவர்கள் சிந்தித்து பார்த்து எது உண்மையிலே குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்குது என்று அவர்கள் நினைக்கிறார்களோ அதன்படி செயல்படுறதுக்கு அவர்களுக்கு பூர்ண உரிமை இருக்கு. இதுல யாரும் நம்ம இது பண்ண வேண்டியதில்லை. ஆக இதுதான் நம்முடைய இது. ஆக இதை முடிக்காத நிலையில அடுத்த ஸ்டெப்புக்கு நான் போக மாட்டேன் என்ற அடிப்படையில் சகோதரர் பிஜே சொல்லக்கூடிய நிலையிலே அவர் உறுதிப்பாடாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இன்னும் நானும் என்னுடைய கடமை அவர் சொல்லக்கூடிய அளவுல எந்த அளவு உண்மை இருக்கு நான் பார்க்கிறேன். அவருடைய கடமையை எந்த அளவு செய்ய முடியுமோ அவர் செய்யட்டும். இன்னும் அது சம்பந்தப்பட்ட விளக்கங்களை என்னால முடிஞ்ச நான் தர்றேன், அவரால் முடிஞ்சா கொடுக்கட்டும். ஆக இந்த இது இதுல இணைக்கப்படணுமா கூடாதாங்கிற சமாச்சாரத்துல
அதுல அல்லாஹ்வுடைய நாட்டத்துல என்ன முடிவா இருக்கும். ஆனா சகோதரர்களுடைய நிறைவேற்ற என்ன இருக்குன்னு சொன்னா சில கடிதங்கள் சில ஆலோசனைகள்ல வந்து சரி இந்த விஷயத்திலே இருந்துகிட்டு இருந்தா இன்னும் 2 நாள் இப்படியே போய்கிட்டு இருக்கணுமா, அதனால இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டு அடுத்த உள்ள விஷயங்களை நீங்க பார்க்கலாமே அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க யோசனை நியாயமான யோசனை தான், அதனால ஒன்றும் தவறும் கிடையாது. உதாரணமா பேசுறோம், 10 விஷயம் பேசுறோம், எத்தனை விஷயத்துல நமக்கு உடன்பாடு வருது அல்ஹம்துலில்லாஹ் உடன்பாடு, எதுல உடன்பாடு வரலையோ அதை இன்னும் பரிசீலனை பண்ணலாம். அப்படித்தான் இருக்கணுமே அல்லாம இதுதான் ஒரு அழகிய அணுகுமுறையும் விவாத முறையுமே அல்லாம மற்றபடி ஒத்துத்தான் ஆகணும்னு நான் அவரை நிர்பந்திக்கப்படுறதும் இல்ல, அவர் என்ன நிர்பந்தப்படுத்துறதும் இல்ல. அவர் சொல்லலாம் அவருடைய அறிவுல ஆய்வுல அது தெள்ள தெளிவான ஆதாரமாக இருக்கலாம். ஆனா என்னுடைய உள்ளத்துல அது தெள்ள தெளிவான ஆதாரமாகப்பட்டா நிச்சயமாக அதுக்கு மேல மறுப்பு தெரிவிக்க மாட்டேன். இன்னும் அதுல நெருடல் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அந்த நெருடல் இருந்தாலும் கூட சந்தேகமானதை விட்டு சந்தேகமற்றதின் பால் சென்று விடுங்கள் என்ற அடிப்படையில அல்லாஹ் பெயரிட்டது தெளிவா இருக்கு. அதுக்கு மேல அந்த ஜமாத்து சேர்க்கிறதுலதான் ஆட்சேபனை. அது சேர்த்தது வந்து இப்ப நாம இந்த ஹதீஸ்ல எடுத்து சேர்த்த நாம சேர்க்கல, இருந்தாலும் அதுதான் நம்முடைய ஒன்றுபட்ட நிலைக்கு தடையாக இருக்குதுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் அது வந்து பிரச்சனை இல்லை. அதை விடுறதுனால வந்து ஒன்னும் தோஷமும் கிடையாதுங்கிறதா என்னுடைய கருத்து. குர்ஆன் ஹதீஸ்க்கு மாற்றமான செயலும் இல்லை. இந்த அடிப்படையில சகோதரர் என்ன முடிவுக்கு வந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நம்ம அதுக்கு பிறகு அதை தொடர்ந்து நம்ம செய்யலாம். உண்மையிலேயே வந்து இந்த புரோகிராம் இந்த நிகழ்ச்சி முஸ்லிம்களுக்கு பயனுள்ளதாக ஆகும். இதை தவிர வேற குறிக்கோள் நமக்கு கிடையாது. அடுத்து நம்ம சமுதாயத்தில் அதிலும் குறிப்பாக குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம் என்று ஒப்புக்கொண்டவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிளவுகள் பிரிவுகள் நீங்கி அனைவரும் ஒன்றுபட்டு ஓரணியில் ஒரே அமீரின் கீழ் அந்த அமீர் அவர்களே தேர்ந்தெடுப்பார்கள். நாம் ஒன்றுபட்டு செயல்படணும், குர்ஆன் ஹதீஸை நிலைநாட்டணும். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான செயல் நமக்கு எவ்வளவுதான் அழகாக தெரிஞ்சாலும் நம்ம செய்யக்கூடாது. அதுல நாம எல்லாம் உறுதியாக இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எந்த ஒரு நிலையிலும் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா செயல்படுறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. அதுவும் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமா செயல்படக்கூடாது, செயல்பட்டா தப்பு தான் சொல்லிக்கிட்டு அப்புறம் அதுக்கு ஏதாவது சொந்த வியாக்கியான விளக்கங்கள் கொடுத்து போறதும் இல்லை. இருக்கிறத அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் விஷயங்கள் வந்துச்சுன்னு சொன்னா அதை ஒரு சூரா ஜமாத் வச்சு எல்லாம் அது சம்பந்தமா ஆய்வு செய்து அதனுடைய கருத்துக்களை எல்லாம் பார்த்து அப்புறம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு நிலையில அது இருக்குமே. ஆனால் அது வேற்றுமையில் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அந்த மாதிரி செய்தால் இன்ஷா அல்லாஹ் அது சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பலனை தருங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆக இந்த கூட்டம் நம்ம ஏற்பாடு பண்ணது நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிறதுக்கு அல்ல, அது அவசியமும் இல்லை. அதை நேற்றைய கூட்டத்தில் தெளிவா சொன்னேன். அந்த மாதிரி சொன்னா நான் எழுதி கையெழுத்து போட்டு தந்துடுறேன். என்னை விட வாத திறமை மிக்கவர் பி ஜெயலலிதாஜி. இப்பொழுதும் எனக்கு அது சந்தேகம் கிடையாது. வாத திறமை அவருக்கு நிறையவே உண்டு, அதிகமாகவே உண்டு. ஆக அந்த அடிப்படையில வாதத்தில் வெல்றதுக்காக நான் வரல, அது எனக்கு அவசியம் இல்லை. ஆக அவர் வாயிலிருந்து சத்தியம் வந்துச்சுன்னா நிச்சயமா நான் ஏற்றுக்கொள்வேன். அதுதான் என்னுடைய இது. சத்தியம் சொன்னா என் உள்ளத்துல அது படணும். அவர் சொல்றது உண்மையிலேயே குர்ஆன் ஹதீஸ் படி உள்ளதுதான் சொல்லி அந்த எடுத்து இதுவரைக்கும் வச்ச ஆத்துல இன்னும் எனக்கு அது திருப்தியாக இல்ல. இன்னும் தெளிவா சொல்ல போனா அவர் 2வது எடுத்துக்கிட்ட ஹதீஸை நான் நைட் எடுத்து அவருடைய ஜன்னத்திலேயே பார்த்தேன், கூட கொஞ்சம் குழப்பம் தான் ஏற்படுறது. ஹலீஃபத்துல்லான்னு அங்க வந்திருக்குது. அப்ப ஹலீஃபத்துல்லான்னு வந்துட்டு சொன்னா அல்லாஹ்வுடைய பிரதிநிதின்னு வந்துருச்சு. அல்லாஹ்வுடைய பிரதிநிதி சொன்னா அவர் அல்லாஹ்வுடைய ஆட்சியாளர் மொழிபெயர்த்தாலும் ஆட்சியாளர் மட்டுமா இருக்க முடியாது. அவர் அல்லாஹ்வுடைய சட்டத்தை எல்லா வகையிலும் நிலைநாட்டக்கூடியவராக இருக்க முடியும். அவர் தான் ஹலீஃபத்துல்லாவா இருக்க முடியும். ஆட்சியாளர் வரும்பொழுது குர்ஆன்ல வேற இடத்துல தாவூத் அலைஹிஸ்ஸலாம் முல்க், அதாவது ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோம்னு அல்லாஹ் தெளிவா குறிப்பிடுறான். ஆக இதான் பார்க்கும் பொழுது இன்னும் அதுல குழப்பம் இருக்கு, அதுல சந்தேகமே கிடையாது. அதை இன்னும் ஆய்வு செய்தால் ஒண்ணு அவருடைய முடிவு சரியாக வரலாம், அதுல நாம சொல்றது சரியாக வரலாம். இது இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது. ஆக இந்த அடிப்படையில் 2 பேரும் ஒன்றுபட்டுட்டோம், செயல்பட்டு இருக்கோம். அப்புறம் ஒரு முடிவாயிருச்சு, இல்ல அதை இணைக்கிறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குன்னு சொன்னா இணைக்கிறோம், இல்ல அப்படியே செயல்படலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் முஸ்லிம் அல்லாத வேற எந்த பெயர்களில் செயல்படுறதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல அனுமதியே இல்லை. ஏன்னா சம்மாக்குமுல் முஸ்லிமீன் அல்லாஹ் நமக்கு பேரிட்ட பிறகு அதுக்கு மேல அதுக்கு நம்ம வியாக்கியான விளக்கங்கள் கொடுக்கிறது இருக்க அது எந்த வகையிலும் நியாயமாகப்படாது. அதை இன்னும் சகோதரருக்கு அந்த 4வது அமர்வுல அவர் ஒப்புக்கொண்டதுதான். நம்ம இனிமேல் யாருக்கு அந்த பேண்டர்லாம் விட்டுருவோம்,
ஒன்றுபட்டு செயல்படுவோம் அப்படின்னு அந்த இப்ப கூட ராத்திரி அந்த கேசட் திருப்பி போட்டு கேட்ட எத்தனையோ நல்ல அபிப்பிராயங்கள் திட்டங்களை வந்து சகோதரே சொல்லி இருக்கிறாரு, ஹாமித் பக்கரே சொல்லி இருக்கிறாரு. ஆக இந்த மாதிரி ஒரு அடிப்படையில நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் கசப்புகள் நீங்கி ஒன்றுபட்டு செயல்புரிய வாய்ப்பு ஏற்பட்டா அல்ஹம்துலில்லாஹ் உண்மையிலேயே முதல் ரொம்ப அதிகமாக சந்தோஷப்படுறோம்.